அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2024-25 குரோதி வருடத்திற்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் மேஷராசி நண்பர்களுக்காக. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன நல்லது பண்ண போகிறது? ஏன்னா கடந்த ஒரு வருஷம் 2023 ஏப்ரல்லேருந்து 2024 மே 1ஆம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில் இருந்து உங்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து ஜென்ம ராசியிலிருந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கிய சங்கடங்கள், குழந்தைகளின் வளர்ச்சி, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் போன்ற அனைத்து நல்ல பாக்கியங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் இந்த வருஷம் குரோதி வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி காலை 10:31 மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி மேஷராசிக்கு என்ன நற்பலன்களை தரும் அப்படின்னா, 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். 1ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி ஸ்தானபலம் இல்லாமல் இருக்கார். ஏன் ஸ்தானபலம் இல்லாமல் இருக்காருன்னா, அவர் பயிற்சி ஆகிற இடம் சுக்கிரனுடைய வீடான ரிஷபராசி. அந்த இடத்துல அவருக்கு பவர் கம்மி, எதிரி வீட்டில் உட்கார போகிறாரு. அதனால் அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் வளப்படுத்தி எதிரில் அவர் பார்க்கக்கூடிய 6, உங்களுடைய ராசிக்கு 6, 8, 10 ஆகிய இடங்களையும் வளப்படுத்துறதுனால இந்த மேஷராசிக்கு அமோகமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்க போகிறாரு. இந்த மேஷராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு என்ன பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால குடும்பத்தில் உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கோ, குழந்தைகளுக்கு திருமண பேர் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படும். அதாவது நாள் கணக்கில் வருஷ கணக்கில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பத்தை செவ்வடை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 2025 மே 14ஆம் தேதி வரை யோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. நடுவில் செப்டம்பர் 8ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 8, 2024 பிப்ரவரி 4, 2025 வரைக்கும் வக்கர கதியில் பயணிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே வக்கர கதியில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சில எதிர்மறை பலன்கள் ஏற்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு சாதகத்தை தரும். ஏன் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு குருவின் இருப்பிடம் காட்டிலும் பார்வை பலம் நன்றாக இருக்குது. இருப்பிடத்தை அவர் கெடுக்க மாட்டார், ஆனால் மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் புதிய உறவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த 2024 இருக்கும். வாக்களிதம் ஏற்படும், வாக்குச்சாதுரியம் ஏற்படும், வார்த்தைகளில் வெற்றி அடைவீர்கள். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற மாணவ மாணவியர், படிக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா படிப்பில் வெற்றி அடைந்து அதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 5ஆம் இடத்தை பார்த்த குரு பகவான் போன வருஷம் இந்த மே 1ஆம் தேதி வரைக்கும் படிப்பில் ஆர்வத்தை கொடுத்து காரிய வெற்றியை தந்துட்டு இருந்தார். இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி படிப்பின் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்கார். திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு திருமண விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதற்கு சுப செலவுகளை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. அதே சமயம் வேலை தேடின்னு இருக்கிறவர்களுக்கு, சார் எனக்கு வேலை கிடைச்சாதானே சார் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. வேலைக்கும் திருமணத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு திருமணமானவர்களுக்கு வேலை இல்லாமல், அதாவது வேலையே இல்லாமல் திருமணமும் பண்ணிட்டு இருக்காங்க. வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் திருமணம் ஆகாத எத்தனையோ குழந்தைகள் இருக்கா. அதனால் திருமணத்திற்கும் வேலைக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால் வேலைக்கு தேடிக்கொண்டு இருக்கும் இளம் மேஷராசி நண்பர்கள், நீங்கள் இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கலாம். நீங்கள் எனக்கு 40 வயசு ஆகிடுது சார், நான் எனக்கு ஒரு வேலை போயிடுத்து இன்னொரு வேலைக்காக காத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து மேஷராசி நண்பர்களுக்கும் உங்களுடைய தசமஸ்தானத்தை குரு பார்வையால் வளப்படுத்துறதுனால இழந்த வேலையை மீண்டும் பெறுவதற்கும் புதிய வேலையில் சேருவதற்கும் உண்டான யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த குரோதி வருஷத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி அமோகமான நற்பலன்களை தரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த ராசியில் பிறந்த குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும்னு சொன்னேன். அந்த குழந்தைகளால் உங்களுக்கு பெருமையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தொழில்துறையினர், மேஷ ராசியில் பிறந்த தொழில்துறையினர், தொழில் சார்ந்த வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, ஒரு ஃபேக்ட்ரியில் தொழிலாளியாக இருக்கிற நபர்களுக்கெல்லாம், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுனால
உங்கள் பேரில் ஒரு நன்மதிப்பு உயர்ந்து உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த குரு பயிற்சி. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சுப விசேஷங்களுக்கு உங்கள் முதலாளிகள் வீட்டுக்கு வந்து உங்களை வாழ்த்திட்டு போவாங்க. நீங்கள் முதலாளிகள்லாம் உங்களை கூப்பிட்டு மரியாதை செலுத்துவாங்க. அப்பேற்பட்ட அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள், மேஷ ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால 5ஆம் இடம் வியாபாரஸ்தானம், 6ஆம் இடம் ருண ரோகஸ்தானம். ஸோ உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தி உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான யோகத்தையும் ஏற்படுத்தி ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். அதாவது 4ஆம் இடத்திற்கு 3ஆம் இடமான 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால ஸ்திர சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் அதிலையும் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். எதிரிகள் மறையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது தொழில் துறையினருக்கு. அதே சமயம் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும்னு சொன்ன விவசாய நண்பர்களுக்கு 4ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம், 4ஆம் இடம்ங்கிறது வந்து பூமி தொடர்பான ஸ்தானம், அதற்கு 3ஆம் இடத்துல குரு பார்வை விழறதுனால பூமி தொடர்பான வழக்குகள் விவசாயிகளுக்கோ இல்லை பூமி தொடர்பான கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் விவசாயம் சார்ந்த அல்லது பூமி தொடர்பான வழக்குகள் இருந்ததுன்னா அதில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். 1 செப்டம்பருக்கு முன்னாடி நடக்கும், இல்லாட்டி பிப்ரவரி 2025 மே 18 நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது. அதே சமயம் வயோதிகர்கள், இந்த மேஷ ராசியில் பிறந்த சீனியர் சிட்டிசன்ஸ், 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக இந்த வயசானவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் சனி வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார். அடுத்தது 2025 மார்ச் மாதம் விரயஸ்தானத்துக்கு வராரு. உங்களுடைய ஆரோக்கியம், குறிப்பாக முட்டி வலி, இடுப்பு வலி சம்பந்தமாக உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டுருக்கு. அதற்கு மருத்துவ செலவுகள்லாம் ஏற்பட்டுருக்கு. அதற்கு இப்போ மருத்துவ செலவுகள் குறையிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிறவாள்லாம் உங்களுக்கு அனுசரணையாக செயல்படுவா. உங்களுக்கு தேவையானப்போ மருந்தை கொடுத்து, கை காலுக்கு ஆயில் மசாஜ் கொடுத்து உங்களை பதவிசாக பார்த்துக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். அதே சமயம் இந்த மேஷ ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், மீடியா தொழில் பண்ணக்கூடிய, மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள், மீடியா ஓனர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் சாதகமாக இருக்கார். 2ஆம் வீட்டு அந்த சுக்கிரனுடைய வீட்டுக்கு தான் போய் குரு உட்கார்ந்துருக்காரு. அதனால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். மீடியா தொழில் வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஆண்டுங்கிறது வந்து மேஷராசி நண்பர்களுக்கு பெரிய யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் புதிய உறவுகள், குடும்பத்தில் மாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் தன பிராப்தியும் ஏற்படுறதுனால வாக்கு சாதுரியம் ஏற்படும். ஏன்னா வாயுள்ள புள்ளை பிழைக்கணும் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வாயுள்ள பிள்ளைகிட்ட மட்டும்தான் பணம் மகாலட்சுமி போய் அமருவோம். அதனால் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த ஆண்டு மகாலட்சுமியின் ஆண்டாக உங்களுடன் அவள் பயணிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டுக்கான இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் என்ன பண்ணினா உங்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கை வழிபாடு, பசுனை விட்டு வீட்டில் விளக்கேற்றலாம், இல்லாட்டி துர்கையோடைய சன்னதியில் போய் விளக்கேற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டு குலதெய்வத்தை வழிபடுங்க. சுவாமிமலை முருகனையும் வழிபட்டு வாருங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். 2024-25 ஆண்டுக்கான குரோதி வருட குரு பயிற்சி பலன்கள் ரிஷபராசி நண்பர்களுக்காக. மேஷ ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு, உங்கள் ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரி, அதாவது சுக்கிரனுக்கு உறவு முறையில் பார்த்தா மாமனார்னு சொல்லலாம், ஆனால் எதிரி. ஏன்னா குரு பகவான் வந்து தேவர்களுக்கு குரு, சுக்கிர பகவான் வந்து அசுரர்களுக்கு குரு. அதனால் குரு வந்து எதிரி வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. எதிரி வீட்டுக்குள்ளே நமக்கு பிடிக்காத ஒருத்த வீட்டுக்கு போகிறோம், நம்மளோட மாமனார் வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போனால் நம்ம வந்து ஒரு மாதிரி சங்கோஜமாக ஃபீல் பண்ணுவோம்ல, எந்த இடத்துக்கும் போகாமல். அந்த மாதிரி அவர் வந்து இந்த இடத்துல உட்கார போகிறாரு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து, உங்கள் ஆற்றுக்குள்ளே வந்து. ஸோ இந்த ரிஷபராசியில் உட்கார்றதுனால அவருடைய பலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். என்னதான் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாலும் சொந்த வீட்டுக்கு உட்கார்ந்த மாதிரி இருக்காது. அதனால் இந்த இடத்துல குரு பகவானுடைய பவர் கம்மியாக இருக்கும். இதனால் உங்களுக்கு என்ன லாபம், ரிஷபராசி நண்பர்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானாதிபதி 8ஆம் வீட்டு அஷ்டமாதிபதியான குரு உங்கள் ராசிக்குள்ளே வந்திருக்கிறதுனால பொதுவாக கெடுதலை கொடுக்கணும். முதல்ல அவர் கை வைக்கிறதே ஆரோக்கியத்தில் தான். ஏன்னா ஜென்ம ராசியில் குரு பகவான் வந்தாலே
காராகிரக வாசம்னு சொல்லுவாள். காராகிரக வாசம்னு இதில் ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த இதை இருந்தாலும் சொல்கிறேன். காராகிரக வாசம்னா 4 செவத்துக்குள்ளார அடைச்சி வச்சு உங்களை சங்கடப்படுத்துறது. உடனே நம்ம ஜெயிலில் இருப்போமா அப்படிங்கிறது கிடையாது. ஜெயிலுங்கிறது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சங்கடம் ஏற்பட்டால் 4ஆம் இடம் சங்கடமாக இருந்தாலும் 6ஆம் இடம் சங்கடமாக இருந்தாலும் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஜெயில் காராகிரக வாசம் ஏற்படும். ஆனால் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளாரே உங்கள் ஆற்றுக்குள்ளாரே 4 செவத்துக்குள்ளார உங்கள் ஆற்று மாமி உங்களை நீங்கள் இந்த ரூம்குள்ளேயே கடங்கோ, நான் உங்களுக்கு சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த காராகிரக வாசம் இருக்காது, ரிஷபராசிக்கு இருக்காது. ஏன் இருக்காதுன்னா குரு இந்த இடத்துல ஸ்தானபலம் இல்லாமல் இருக்கார். அதாவது தன்னுடைய இருப்பிடத்தை கெடுக்க மாட்டார். ஆனால் பார்வை பலத்தால் அவர் வளப்படுத்துவார். யாரெல்லாம் வளப்படுத்துவார்னா 5ஆம் இடத்தை வளப்படுத்துறதுனால இந்த ரிஷபராசிலேயோ ரிஷப லக்னத்திலேயோ பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் அமோகமான மார்க் எடுத்து ஸ்டேட் ஃபஸ்ட் இல்லை நேஷனல் லெவலில் ரெக்கார்ட் படைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு புதிய சாதனை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சக்ஸஸ் கிடைத்து கடந்த ஒரு 2 வருஷமாக உங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்குன்னா, சில பேர்த்துக்கு பார்த்தா 40 வயசுக்கு கூட திருமணம் நடக்காமல் இருக்குது. அவளுக்கெல்லாம் இந்த வருஷம் கன்ஃபார்ம்டாக திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குருவின் நேர் பார்வை 180 டிகிரி பார்வை 7ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால முன்ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக திருமண யோகம் கைகூடுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. சரி, இதில் குடும்ப தலைவிகள், ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய ஆத்துக்கார், உங்கள் ஆத்துக்காரோ இல்லை உங்கள் மாமியோ உடம்பு சரியில்லாமல் படுத்துன்னு இருந்தால் அவர் உடம்பு அந்த பெட் ரிடன்லேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. மொதல் 4 மாதத்துலேயே வந்துடுவார், கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது. அதே சமயம் 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் செழிப்படைவார்கள்னு சொன்னேன். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த கடன் சார்ந்த பிரச்சனைகளினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் தொழிலதிபர்களுக்கு கடன் பிரச்சனை முடிவுக்கு வருவது மட்டுமல்லாமல் அந்த கடனை அடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதாவது வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகிறது. இந்த ரிஷபராசியில் குழந்தை பாக்கியத்திற்காக கஷ்டப்பட்டு இருக்கிறவா, இந்த வயசாகிடுது சார், எங்களுக்கு 45 வயசாகிடுது, இதுக்கு மேலே எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, எனக்கு பார்த்து சொல்லுங்கன்னு நிறையா குழந்தைகள் என்கிட்ட கேட்குறா. அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன். இந்த 2024-25 குரோதி வருடத்தில் ஏற்படக்கூடிய குரு பயிற்சியில் ரிஷபராசியில் பிறந்த ஆணோ பெண்ணோ குழந்தை பாக்கியம் கன்ஃபார்ம்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது நான் என்னுடைய கன்ஃபார்முங்கிறது என்னோடய வார்த்தை இல்லை, அந்த தெய்வமே கொடுக்கக்கூடிய வார்த்தையை தான் நான் உங்களுக்கு ஐ எம் ஜஸ்ட் டிரான்ஸ்லேட்டிங், அவ்வளோதான். இந்த ராசியில் பிறந்த வேலை தேடிக்கொண்டு இருக்கும் இளம் ஆண் பெண்கள், அதாவது ரிஷபராசியில் வேலை தேடக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலை கிடைக்குமா அப்படின்னா 200% கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தசமஸ்தானத்தில் சனி இருக்கார். வரக்கூடிய ஆண்டில், அதாவது 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்கிறது. அதுக்கு முன்னாடியே 4 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே, அதாவது அக்டோபர் மாதத்துலேருந்தே நவம்பர் டிசம்பர்லேருந்து சனி பகவான் உங்களுக்கு வேலையை கொடுத்துருவார். அதுக்கு சப்போர்ட்டிவாக இந்த குரு பகவான் செயல்பட போகிறாரு. ஏன்னா குரு இருக்கிறது எதிரி வீட்டில், அதனால் அவருக்கு வேலை கொடுத்து உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துகின்ற பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள், அதாவது ரிஷப ராசியில் பிறந்த விவசாய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மே மாதம் ஏப்ரல் மேல மட்டும் உங்களுக்கு பூமி தொடர்பான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், 4ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் ஏப்ரல் மேலே உங்கள் விரயஸ்தானத்தில் உச்சபலத்தோடு இருக்கார். அந்த சமயத்தில் மட்டும்தான் உங்கள் பூமி தொடர்பான விஷயத்தில் சில பராமரிப்பு செலவுகள், கிணறு வெட்டுறது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். போர் போடுறது, ஏதாவது ஒரு ரூம் கட்டுவேலு, அதுக்காக செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் பார்த்தேன்னா உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தினால வருமானம், ஏன்னா 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை, அது 4ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம், 4ஆம் இடத்திற்கு வாக்குஸ்தானம், தன குடும்ப வாக்குஸ்தானம். ஸோ தாயார் மூலமாகவும் வருமானம் வரும், உங்களுடைய நிலம் சார்ந்த வருமானமும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷம் விவசாயிகள், பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க,
ரியல் எஸ்டேட் மீடியா பண்ணுறவாளுக்கெல்லாம் வருமானம் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. அதே சமயம் வியாபாரிகளுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வியாபார முதலீடு வளர்ச்சியை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் கிடைக்குமா அப்படின்னா வருமானமும் கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி முதலீடுகளும் இருக்கும். கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்குது மார்ச் 29 2025 வருஷம் வரைக்கும். அதனால் உங்களுக்கு தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த தொழில்துறையினர், தொழிலாளிகள், உத்தியோகஸ்தர்கள், வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த மார்ச் 25 வரைக்கும் 2025 மார்ச் 29 வரைக்கும் உங்களுக்கு தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா தான் நிம்மதியான தூக்கம். அதாவது முதல் 6 மாதம் 8 மாதம் உங்களுக்கு தூக்கமின்மையினால் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன தொய்வு இருக்கும். ஆனால் வியாதி கிடையாது, ஒரு சின்ன அசௌகரியம் இருக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. இந்த ராசியில் பிறந்த வயோதிகர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், ரிஷப லக்னத்தில் பிறந்த சீனியர் சிட்டிசன்ஸ், வயோதிகர்கள், வயசானவா, அவளை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம், 6ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுடைய பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால தடைப்பட்ட நல்ல விஷயங்கள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவம் சார்ந்த உதவிகள் நன்மையை ஏற்படுத்தும். ஆனால் அடிக்கடி வெளியில் போகிறதோ, அடிக்கடியில் வண்டியில் போகிறதோ, இல்லை தண்ணியில் நடக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா இடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா சனி பார்வை இருக்கிறதுனால. அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், சோஷியல் மீடியா மற்றும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஆண்டாகவும் வருமானம் தரக்கூடிய ஆண்டாகவும் இருந்தாலுமே சற்று கவனமாக இருக்கணும். எதிரிகள் பலம் பெறக்கூடிய ஆண்டாக இருக்குது. நண்பர்கள், வாழ்க்கை துணை, இவங்க விஷயத்துலலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அவங்களுடைய நடமாட்டத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கண்பொத்தி பார்த்துட்டே இருக்கணும். அவள் என்ன பண்ணுறா, அவள் ஏதாவது தப்பு பண்ணுறாளா, உங்கள் ஆத்துக்காரர் எங்கேயாவது வெளியில் போகிறாரா, தப்பான தொடர்பு வச்சுருக்காரா அப்படிங்கிறதெல்லாம், அதாவது இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கண்பொத்தி பாம்பாக பார்த்துட்டேன்னா உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த குரு பயிற்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள், குழந்தை பாக்கிய பேறு ஏற்படும், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் வாழ்க்கை துணையின் தடம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் 2024-25 குரு பயிற்சியில் உங்களுக்கு மேலும் நற்பலன்கள் தடைகளின்றி நடக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்வது. திருச்செந்தூருக்கு சென்று அந்த கடலில் நீராடி முருகனை வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய எதிரிகள் விலகுவார்கள், நண்பர்கள் உருகுவார்கள், நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாள்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறவா நேரில் வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே சமயம் என்னால் வெளியூரில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் அடுத்த வருஷம்தான் இந்தியா வருவேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம். 2024-25 ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள், குரோதி வருஷத்துக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசி நண்பர்களுக்காக. இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த 2024 ஆண்டு மே 1 காலை 10:31 மேஷராசியில் லாபஸ்தானத்தில் கடந்த வருஷம் 2023 ஏப்ரல்லேருந்து இந்த வருஷம் மே மாதம் 1 வரைக்கும் மேஷராசியில் இருந்து கொண்டு உங்களுக்கு பல லாபத்தை கொடுத்த குரு பகவான் இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. அதாவது ரிஷப ராசிக்கு வராரு. அங்கேருந்து அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக 4, 6, 8 ஆகிய இடங்களை வளப்படுத்துகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். என்ன சார் சொல்கிறீங்க, நல்லதே சொல்ல மாட்டேங்களா, செலவுன்னு சொல்லிட்டு இருக்கல, எங்களுக்கு வருமானமே இல்லையே அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் 2ஆம் இடத்திற்கு லாபஸ்தானமான 12ஆம் இடம், அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் கடகராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடமான உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்துவார். பண வருமானத்தை ஏற்படுத்தி 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை, வீடு மனை மாற்றம், சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம்,
கார் வாங்குறதுக்கு, 2 வீலர் வாங்குறதுக்கு, இதெல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான மாற்றம் செய்கிறதுக்கு உண்டான செலவுகள், கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதுசாக கடன் வாங்குவேலை. எதுக்கு கடன் வாங்குவேலைன்னா, இத்தனை நாள் உங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக கடன் வாங்கியிருப்பேன். ஏன்னா சாப்பாட்டு செலவுக்கே நீங்கள் கடன் வாங்கி தான் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை பலத்தின் மூலமாக வீடு வாங்கிறதுக்கோ இல்லை நிலம் வாங்கிறதுக்கோ இல்லை கார் வாங்கிறதுக்கோ 2 வீலர் வாங்கிறதுக்கோ கடன் வாங்கி செலவு பண்ணுவேன். அதே சமயம் 8ஆம் இடம் அப்படிங்கிறது எதிரிகள் ஸ்தானம். 9ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 8ஆம் இடம், 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 8ஆம் இடம். அதனால் உங்களுடைய எதிரிகளை வென்று அதன் மூலமாக உங்களுடைய நண்பர்கள் மூலமாக வருமானத்தையும், வாழ்க்கை துணை மூலமாக வருமானத்தையும், தந்தைக்காக நல்ல செலவுகளையும் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. குழந்தைகளுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டு. குழந்தைகள் மேல் படிப்புக்கு முயற்சி செய்வார்கள். இப்படி எல்லா நல்ல விஷயங்களையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இந்த மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், குடும்பத்தின் மூலமாக லாபம் ஏற்பட்டு அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி லாபம்? குடும்பத்துக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு யோகம் இருக்குது. குடும்பத்துக்கு சொந்த வீடு வாங்கி அதில் குடிபோகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகமான ஆண்டாக இருக்கும். ஸோ உங்கள் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கும். இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேல் படிப்புக்கு உண்டான செலவுகளை ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த ஆண்டு குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பணத்தை கொடுத்து செலவு பண்ண வைப்பார் குரு பகவான். இதில் சனி 9ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் மார்ச் மாதம் 29, 2025 அன்னைக்கு உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி அங்கே ராகுவோடு இணையிறதுனால உங்களுக்கு பதவியில் மாற்றம் ஏற்படும். பொதுவாக 10ல் சனி பதவி நாசம்னு சொல்லுவா பெரியவாள்லாம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும், ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் நட்பு கிரகம் உங்கள் ராசிநாதன் புதனுக்கு. அதில் சனி போகிற இடம் குருவோட வீடு, அதாவது ஸ்தானபலம் இல்லாத வீடு. அதனால் அந்த 10ஆம் இடத்தை கெடுக்க மாட்டார். அதனால் உங்களுக்கு வளப்படுத்தி கொடுப்பார். பதவி மாற்றம் ஏற்படும், பதவி ஏற்றம் ஏற்படும். சிலருக்கு கடல் கடந்து போகிறது, சிலருக்கு இல்லை, பலருக்கு. மிதுன ராசியில் பிறந்த பல குழந்தைகள் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருப்பா, இன்ஜினியரிங் முடிச்சிருப்பா, MBA முடிச்சிருப்பா, MTech முடிச்சிருப்பா, BTech முடிச்சிருப்பா. அவள்லாம் ஃபாரின் கிளம்பி போகிறதுக்கு உண்டான யோகமான ஆண்டாக இருக்கும். மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள், படிக்கின்ற குழந்தைகள் அந்த மேல் படிப்பில் சேருவதற்குண்டான முயற்சியில் வெற்றி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மேல் படிப்பின சாதனைகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்குது. இந்த ராசியில், அதாவது மிதுன ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு இடமாற்றத்தின் மூலமாக குடும்பத்தை விட்டு வெளியில் கொஞ்சம் வெளியூருக்கு போகிற மாதிரி இடமாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே வேலையில் இருக்கேன் சார், நாங்கள்லாம் வேலையில் சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து இடமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். ஃபாரின் டூர்லாம் போகலாம், வெளியூருக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் டூர் போயிட்டு வரலாம். அதே சமயம் என்ஜாய்மெண்ட் டூரும் போயிட்டு வருவாள். ஸோ மொத்தத்தில் இந்த வருடம் உங்களுக்கு டூர் அடிக்கிறதுக்கு உண்டான, டூரில் சுற்றுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் மட்டுமல்லாமல் முதிர் வயது தம்பதிகள், 40 வயசு 45 வயசில் இருக்கிறவா, 50 வயசில் இருக்கிறவாளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கவா, அதாவது அவமானத்தை சந்தித்து கொண்டு இருப்பவர்கள். குடும்பத்தில் என்ன தான் இப்போ முற்போக்காக எல்லோரும் சிந்தனை பண்ணினாலும் குடும்பத்தில் இருக்கிற வயசானவாள்லாம் இன்னுமா குழந்தை பிறக்கலன்ட்டு என்னமோ இவா தப்பு பண்ண மாதிரி கேட்பா. அந்த தப்பு குழந்தைகள், அந்த தப்பு நீங்கள் பண்ணின தப்பு கிடையாது, முன்னோர்கள் செய்த பாவம் தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஆனால் இந்த வருஷம் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை தருவார். ஏன்னா 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் குரு பார்வை கிடைக்கிறதுனால குழந்தை பெற்றுக்கொள்வதை நீங்கள் மருத்துவ ரீதியாக அணுகுவது நல்லது. மருத்துவ உதவியை கொண்டு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி கொள்வது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த மிதுன ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், தொழிலதிபர்கள், உழைப்பாளிகள், இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான ஆண்டு மட்டுமல்லாமல் சுகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். சிலருக்கு உங்கள் மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு இடத்த கொடுத்து வீடு கட்டி கொடுக்கலாம். சிலருக்கு உங்கள் மேனேஜ்மெண்ட்டே பணத்தை கொடுத்து நீ வீடு கட்டிக்கோன்னு சொல்லலாம். சிலருக்கு கட்டின வீட்டை வாங்கி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்திர சொத்துக்கள் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். வியாபாரத்தில் முதலீடு செய்ததன் மூலமாக வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. அதனால் உங்களுக்கு வியாபார வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும்.
விவசாய நண்பர்களுக்கு பூமி தொடர்பான முதலீடுகள் செய்து, அதாவது பூமியை வாங்கிறதுக்காக செலவு பண்ணுறது, பூமியில் மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணுறதுக்காக செலவுகள் ஏற்படுறது. ஸோ மொத்தத்தில் இந்த ஆண்டு பூமி லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பெரிய மனிதர்களுக்கு கன்சல்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. வழக்கறிஞர்கள் பார்த்திங்கன்னா பெரிய கம்பெனி உங்களை கூப்பிட்டு லீகல் அட்வைஸராக அமர்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். மீடியா தொழில் பண்ணக்கூடியவங்க, கலைத்துறை நண்பர்கள், இவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய ஆண்டு மட்டும் இல்லாமல் உலகம் சுற்றும் ஆண்டாக இருக்கும். கடல் பயணம் சந்தோஷத்தை தரும், வருமானத்தை தரும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வயது முதிர்ந்தவர்கள், வயோதிகர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். சார், என்னால் நடக்க முடியல, மூட்டு வலியில் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன், என் குழந்தையிலும் என் பேரம்பிள்ளையெல்லாம் எனக்கு கவனிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறவா கூட இந்த வருஷம் பேரம்பேத்தியெல்லாம் வந்து உங்கள் கூட உக்காந்துண்டு உங்களை சந்தோஷமாக்கி உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இதனால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவாளுக்கு இந்த ஆண்டு குரோதி வருஷத்துக்கு உண்டான குரு பயிற்சியானது அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரகதியில் இருந்தார்னா வக்கர காலம் செப்டம்பர் 8லேருந்து பிப்ரவரி 4, 2025 வரை அமோகமான காலமாக இருக்கும். ஆனால் இந்த நேர்கதியில் செல்லக்கூடிய செப்டம்பர் 8க்கு முன்னாடியும் பிப்ரவரி 4க்கு அப்புறமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஆண்டுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்? ஏற்கனவே நல்லது சொல்லியிருக்கேன், இருந்தாலும் என்ன நல்லது பண்ணணும் அப்படின்னா, சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு நீங்கள் புதன்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு பண்ணணும். புதன்கிழமை தோறும் ஒவ்வொரு புதன்கிழமையும் வருஷம் முழுக்க கிட்டத்தட்ட 52 வாரம் வரும். 52, 53 வாரம். இந்த 53 வாரத்துக்கும் 53 புதன்கிழமை அன்றும் ஒவ்வொரு வாரமும் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலையோ அல்லது தாமரைப்பூ மாலையோ அல்லது ஏலக்காய் மாலையோ, இதை நீங்கள் ஏலக்காய்னா நீங்களே கோக்கணும், தாமரைப்பூனா நீங்களே கட்டணும், துளசி மாலைனா கட்டின துளசி மாலை இருந்தாலும் சரி, அதை சாற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு தன வரவு ஏற்படுறது மட்டுமல்லாமல் சொத்து சேர்க்கையும் ஏற்படுறதுக்கு அந்த உலகை காக்கும் பரம்பொருள் உங்களுக்கு துணையாக இருப்பார். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாள்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறவா நேரில் வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கோ. அதே சமயம் என்னால் வெளியூரில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் அடுத்த வருஷம்தான் இந்தியா வருவேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம். குரோதி வருடத்திற்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் கடகராசி நண்பர்களுக்காக. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன மாற்றத்தை தரும் அப்படின்னு கேட்டால், முதல்ல பெரிய லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இதுகாரம் 2023 ஏப்ரல்லேருந்து 24 மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுக்கு பதவியில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்து விட்டு இப்போ 11ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அனைத்து விதமான லாபத்தையும் தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல், பெரிய மனிதர்களின் நட்பை ஏற்படுத்துதல் போன்ற அனைத்து விஷயங்களையும் ஏற்படுத்தி குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுத்துதல், குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுறது, வியாபார வளர்ச்சி ஏற்படுறது, பதவி உயர்வு கொடுக்கறது, உத்தியோகத்தில் மேன்மையை தருவது, இடமாற்றத்தை ஏற்படுத்துவது, இப்படி எல்லா நல்ல விஷயத்தையும் லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருட குரு பயிற்சி அமையக்கூடிய வகையில் இருக்குது. இதனால் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து யோகங்களும் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். சனி 9ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. மார்ச் மாதம் 2025 வருஷம் சனி பயிற்சி. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார். அதுவும் பார்த்திங்கன்னா 2024 நவம்பர் மாதத்துலேருந்தே உங்களுக்கு பாக்கிய சனி கொடுக்க வேண்டிய அனைத்து நல்லதையும் கொடுப்பார். உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த முதல் ஒரு 4 மாதம், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இந்த 4 மாதம் தாங்க 2024 கடகராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலன்களை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் அமோகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இந்த வரக்கூடிய மாதங்கள் 8 மாதம் அமோகமான பலன்கள் ஏற்படும். யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
குடும்ப தலைவிகள். ஏன் முதல்ல குடும்ப தலைவிகளுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் குடும்ப தலைவிகள் நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இது மட்டும் இல்லை, நம்மளுடைய இயற்கை எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா பெண்களை பிரதானமாக வைத்து தான் எல்லாமே பேசிகிட்டு இருக்கு. நம்ம இந்து தர்மத்திலையும் சரி மற்ற உயிரினங்களிலும் சரி பெண்களுக்கு தான் முக்கியத்துவம். யானை கூட்டம், சிங்க கூட்டம் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆண் சிங்கம் தான் ராஜாவாக இருந்தாலும் அந்த ஆணை செலக்ட் பண்ணக்கூடிய உரிமை யாருக்குன்னா அந்த பெண் சிங்கத்துக்கு தான். அதே மாதிரி யானைகள் கூட்டத்திற்கு தலைவி யாருன்னு கேட்டால் ஒரு பெண் யானை தான். ஆண் யானைகள் வளர்ந்தவுடன் அந்த பருவம் அடைந்தவுடனே அந்த கூட்டத்தை விட்டு துரத்தி விட்டுரும், வேறு கூட்டத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஒற்றை யானை தனியாக போச்சுன்னா ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தலைமை பண்பு உள்ள பெண்களுக்கு தான், குடும்ப தலைவிகளுக்கு தான் முதல் பலன் சொல்லணும் அப்படின்ட்டு முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா குடும்ப தலைவி நல்லா இருந்தால், அந்த குடும்ப தலைவிக்கு ஆரோக்கியம் நல்லா இருந்தால் அந்த குடும்பம் சுபிக்ஷம் அடையும். அதனால் குடும்ப தலைவிகளுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது கடகராசிக்குன்னா, அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படும். குழந்தை பாக்கிய பேறு, குழந்தைகளின் வளர்ச்சி, குழந்தைகளின் மேல் படிப்பு, குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுதல், குழந்தைகளால் குடும்ப கௌரவம் அதிகரித்தல், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த 2024-25 குரு பெயர்ச்சி ஏற்படுத்துகின்றது. கடந்த காலத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கும். இத்தனை நாளாக தாய் அப்படிங்கிற ஒரு பதவியோடு இருந்திருப்பீங்க, இல்லாட்டி மனைவின்னு ஒரு பதவியில் இருந்திருப்பீங்க. அந்த மனைவிங்கிற பதவி தாய் அப்படிங்கிற பதவி அடைஞ்சிருக்கும். அந்த தாய்ங்கிற பதவி மாமியாருங்கிற பதவி அடைஞ்சிருப்பீங்க. மாமியாருங்கிற பதவி பாட்டின்னு ஒரு பதவி அடைஞ்சிருப்பீங்க. அதாவது ஒவ்வொரு லெவலில் உங்களை மேலே ஏற்றி கொண்டு போயிருக்கும். இப்பொழுது அந்த பதவியின் மூலமாக கௌரவத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சியாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. குடும்ப தலைவிகளுக்கு குடும்பம் சுமிக்ஷம் அடைகிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை வளர்ச்சி அடைவார்கள், உங்களுடைய குழந்தைகள் பெருமை அடைவார்கள், உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும், வழக்குகளில் வெற்றி ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த மாணவ மாணவிகள், கடக ராசியில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு இதுவரைக்கும் 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ 5ஆம் இடத்துக்கு கொடுக்கறதுனால மேல் படிப்பில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் படிக்கின்ற குழந்தைகள் அபாரமான வளர்ச்சியை அடைவார்கள். இந்த நீட் எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம், ஐபிஎஸ், யூபிஎஸ்சி எக்ஸாம், குறிப்பாக அந்த சிஏ எக்ஸாம், சிஎம்ஏ எக்ஸாம், இதெல்லாம் கண்டினியூஸாக பாஸ் பண்ண முடியாமல் செகண்ட் அட்டம், தேர்ட் அட்டம்ப்ட்னு போயின்னு இருக்கிற கடகராசி நண்பர்களுக்கு, குழந்தைகளுக்கு இந்த ஆண்டு அந்த எழுதக்கூடிய முதல் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணக்கூடிய 7 அட்டம் பண்ணிட்டேன் சார், என்னால் பாஸ் பண்ண முடியலன்ட்டு எத்தனையோ குழந்தைங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி கஷ்டப்படுறாங்க, அழறாங்க. அவளுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, கடகராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் பெரிய சாதனையை செய்யக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமையக்கூடிய வகையில் இருக்குது. வேலை தேடுபவர்களுக்கு இந்த ஆண்டு சம வளர்ச்சியை தரக்கூடிய, அமோகமான வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். பதவி உயர்வோட முதல்ல எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சேரும்போது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில், என்ட்ரி லெவலில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரமோஷன் கிடைக்கும். ஆனால் இந்த வருஷம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் சேரும் பொழுதே அவங்களுக்கு ஒரு சீனியர் ஆஃபீஸர் லெவலில் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் மேனேஜர், என்ட்ரி லெவல் கிடையாது. டபுள் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, இந்த ராசியில் பிறந்த வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுத்து மேனேஜர் உத்தியோகத்தை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருக்கும் கடகராசி நண்பர்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற ஆண்டாக இருக்கும். 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை, அதனால் சுப பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குரு பலம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கும், உங்கள் வீட்டின் பெற்றோர் அல்லது பெரியவர்களின் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த நபரை திருமணம் செய்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு, அதாவது இந்த கடகராசியில் பிறந்து திருமணமாகி வெகு நாட்களாக 3 வருஷம், 5 வருஷம், 8 வருஷம், 4 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால வம்ச விருத்தி, உங்களுக்கு குழந்தைகள் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். குடும்பத்தில் குவா சத்தம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால இந்த திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் எழுதியிருக்காரு, குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு. இந்த குழல் இனிது யாழ் இனிதுன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு இந்த குழந்தை பேரையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த கடகராசியில் பிறந்த தொழில் துறையினர் தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுனால லாபம் பெருகக்கூடிய ஆண்டாக இருக்கும். அஷ்டம சனி குறையக்கூடிய நேரம், தொழில் வளர்ச்சி ஏற்படும், புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். இப்படி நல்ல பலன்கள் அமைகின்ற ஆண்டாக இந்த கடகராசிக்கு இருக்கிறதுனால
அஷ்டம சனி பாதிப்புகள் கூட விலகிறதுக்கு முன்னாடியே நல்ல பலனை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். தொழில் வளர்ச்சி, தொழில் துறையில், அதாவது தொழில் சொந்தமாக தொழில் வச்சுருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் அந்த தொழிலகத்தில் வேலை பண்ணக்கூடிய தொழிலாளிகளுக்கும் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். வியாபாரிகள், இந்த கடகராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரைக்கும் வியாபாரத்துக்காக முதலீடு பண்ணியிருக்கீங்க. இப்பொழுது வியாபாரத்தின் மூலமாக வருமானத்தை தரக்கூடிய லாபத்தை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த கடகராசியில் பிறந்த விவசாய நண்பர்களுக்கு 4ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு லாபஸ்தானத்திலேருந்து. அதனால் திரவிய லாபம், பொருள் லாபம், உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். என்ன திரவிய லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய விவசாயத்தில் நீங்கள் பயிரிட்ட அந்த பொருட்களின் மூலமாக உங்களுக்கு திரவியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகசூல் அமோகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் பண்ணுறீங்கன்னா இந்த வருஷம் அதில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறது மட்டுமல்லாமல் ஸ்திர சொத்துக்கள், அதாவது வீடு மனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதனால் பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு பங்கு வரும். புதுசாக நீங்கள் உங்கள் உழைப்பில் வாங்கிறதுக்கு உண்டான சொத்தும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கடனும் வாங்குவீங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த கடன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இத்தனை நாளாக கடன் வாங்கினா கடன் கொடுத்தவன் உங்கள் வீட்டு வாசலில் கத்திட்டு போவான், ஏன்டா இப்படி சோறுதுங்கிறியா, என்ன பண்ணுறேன்ட்டு. ஆனால் இனிமேல் அவங்க வீட்டு வாசலில் தாம்பாடத்தோடு நான் உங்களுக்கு கடன் கொடுக்குறேன் சார், உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு உங்களை மரியாதையாக கொடுத்துட்டு போகக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் இந்த கடகராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வெற்றி கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதுவும் வருஷ ஆரம்பத்தில் ஏப்ரல் மே குரு பயிற்சி ஆகிற டைம்லாம் பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் 2ஆம் வீட்டதிபதி தசமஸ்தானத்தில் 2ஆம் வீட்டதிபதி உச்சமாக இருக்கிற காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி நடக்கிறதுனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் அமோகமான வளர்ச்சியை சந்திக்கிறதுனால தொழில் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு. ஸோ இந்த ஆண்டுக்குண்டான பரிகாரம், இந்த கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ பழனிமலை முருகனை சாயரட்ச காலத்தில், அதாவது ராக்கால பூஜைன்னு சொல்லுவாங்க, ராத்திரி 8 மணிக்கு அந்த பூஜையில் போயிட்டு இந்த கடகராசி நண்பர்கள் தரிசித்து வந்தால் இந்த வருடம் முழுவதும் மன நிம்மதியும் சந்தோஷமும் இனிமையான தூக்கமும் ஆரோக்கியமான தூக்கமும் ஏற்பட்டு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். 2024-25ஆம் ஆண்டுக்கான சிம்மராசி நண்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள், குரோதி வருடத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா 9ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லதை பெருசாக நிறையா கொடுக்கல. ஆனால் 10ஆம் இடத்துக்கு யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். உடம்பில் அசதி இருக்கும், உடம்பில் வியாதி, சின்ன சின்ன வியாதிகள்லாம் இருக்கும். அடுத்தது அஷ்டம சனி வரப்போகிறது மார்ச் மாதம் 2025. இந்த அஷ்டம சனி உங்களுக்கு பண கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால், பண கஷ்டத்தை சனி கொடுத்தாலும் குரு தடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது. ஏன்னா தசமஸ்தானத்திலேருந்து 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, கன்னிராசியை 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதன் மூலமாக உங்களுக்கு வியாதி விலகக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த மனக்கவலைகள் விலகும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்தில் புதிய உறவுகள் வருகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் வீட்டில் திருமண வயசில் யாராவது குழந்தைகள் இருக்காளா, அவளுக்கு திருமணம் நடக்கும். எனக்கே அந்த வயசு தான் சார் அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கும் திருமணம் நடக்கும். இதனால் குடும்பத்தில் அந்யோன்யம், சந்தோஷம், ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த குடும்பம், வேலை நிமித்தமாக பிரிந்த குடும்பம், கோபத்தின் காரணமாக பிரிந்த குடும்பம், கணவன் மனைவிக்குள்ள மனவேற்றுமை காரணமாக பிரிந்த குடும்பம் ஒன்றிணையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணினீங்கன்னா அமோகமான பலன்கள் ஏற்படும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, வருமானத்திற்கு குறைவு இருக்காது.
உங்கள் ஆரோக்கிய சங்கடம் இருக்கும். ஆனால் ஆரோக்கியத்தை காட்டிலும் வருமானம் அமோகமாக இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் வந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய யோகம் இருக்காது. குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். சிலருக்கு சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறது. சொந்தமாக நீங்கள் வீடு வாங்குவேல, சொந்தமாக வீட்டுக்கு போய் கொடுத்தனம் பண்ணுவேல, சொந்த வீட்டுக்கு பால் காய்ச்சி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. உங்கள் தாயாருடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஸ்திர சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குனா வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. 10ல் குரு பதவி மாற்றம், பதவி ஏற்றம். பொதுவாக இது சொல்வட 10ல் சனி பதவி நாசம் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு பதவி மாற்றமும் ஏற்றமும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால குடும்ப தலைவிகளுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு குடும்ப தலைவிகளை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, குடும்ப தலைவிகள் நன்றாக இருந்தால் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும். அதனால் குடும்பத்துக்கு தலைவிக்கு முதல்ல சொல்கிறேன். அதே மாதிரி மாணவ மாணவியர், இந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த மேல் படிப்புக்கு உண்டான செலவுகள் ஏற்பட்டாலும் அதை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சந்தோஷத்துடன் செயல்படுத்துவார்கள். ஏன் அப்படின்னா, இத்தனை நாளாக அவங்க கடன் வாங்கி தான் அவங்கள செலவு பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு கடன் இல்லாமல் சொந்த சம்பாத்தியத்தில் பெற்றோர்கள் உங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. அதனால் உங்களுடைய அந்த படிக்கிற கஷ்டம் உங்களுக்கும் தெரியாது, அவளுக்கும் தெரியாது. நான் ஃபாரின் போனோம் சார் அப்படின்னு நினைக்கிறேன், தாராளமாக முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு யோகம் இருக்குது. அதுவும் இந்த வருஷத்துக்கு பின்பாதியில் யோகம் இருக்குது. நவம்பர் மாதத்துக்கு மேலே, நவம்பர் 2024க்கு மேலே முயற்சி பண்ணுங்க. கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. சுய தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள், சுய தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு தசமஸ்தானத்துக்கு குரு பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், வழக்கறிஞர்கள், டாக்டர்ஸ், இவங்க யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசும்பொழுது அவர்களின் ஆலோசனையின் பேரில் புதிய தொழில் துவங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மென்டார் யாராவது இருப்பார். உங்களுடைய மென்டார்னால் உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு நபர், எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன். அவர் என்ன பண்ணுவார், இங்கே வாயா, இதை பண்ணாத, இந்த தொழில் பண்ணால் உனக்கு வருமானம் வராது, இதையே கொஞ்சம் மாற்றி இப்படி பண்ணு, உனக்கு நல்ல வருமானம் வரும், இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா எத்தனை நாளைக்கு சம்பாதிச்சுருந்தப்போ அவங்க குழந்தை குட்டியெல்லாம் எப்போ காப்பாற்றுவேன் அப்படின்னு அவர் உங்களை தலையில் குட்டி உக்காந்து வைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குட்டு வாங்கிறது கூட தங்க மோதிரம் போட்டிருக்கிற கையால் குட்டு வாங்கணும். இதே பித்தளை மோதிரம் போட்டிருக்கிறவங்க கையால் குட்டு வாங்கினா நாமளும் பித்தளை மோதிரம் தான் போட்டிருப்போம். அதனால் அந்த பெரிய மனிதர் சொல்லக்கூடிய பேச்சை கேட்டு நடங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். குடும்ப கௌரவத்திற்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஏற்பட்டு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. அதனால் உங்களுக்கு கடன் அடைபடுவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. விவசாய நண்பர்கள், இந்த சிம்மராசியில் பிறந்த விவசாய நண்பர்களுக்கு 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால முதலீடுகள் மூலமாக ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்திர சொத்துக்கள் ஏற்கனவே இருக்கிற சொத்தில் சில பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டை இடித்து கட்டுறது, வீட்டை அப்படியே பேஸ்மெண்ட்டோட லிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் வீட்டை ஒரு பத்திரப்படுத்துறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தாயாருடைய மன வலிமை காரணமாக அவங்களுடைய சொத்துக்களை உங்களுக்கு, குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். இந்த சிம்ம ராசியில் பிறந்த வயது முதிர்ந்த வயோதிகர்கள், வயசானவங்க, சீனியர் சிட்டிசன்ஸ், அதனால் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதனால் இந்த வயசானவங்களை, இந்த ராசியில் பிறந்த வயசானவங்களை தனியாக வெளியில் அனுப்பிடாதீங்க. இதுதான் உங்களுக்கு உண்டான எச்சரிக்கை நம்பர் 1. மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க, பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், இவர்களுக்கெல்லாம் வருமானம் அபரிமிதமாக மழையாக கொட்டக்கூடிய ஆண்டாக இருக்குது. உங்களுக்கு பணம் கொட்டுறதுன்னா ஒரு நோட்டு 2 நோட்டாக கொட்டாது. 500 ரூபா கட்டால் ஒரு 100 கட்டு கொட்டும் ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு கொட்டினா எப்படி இருக்கும்? ஒரு நாளைக்கு 100 கட்டுன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் இன்ட்டு 3க்கு 30 நாளைக்கு எங்கேயோ போகும். அப்பேற்பட்ட பணமழை பொழியக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறதுனால தெய்வத்தை வணங்குவோம். அந்த தெய்வத்தின் அருளால் உங்களுக்கும் பணம் வரும், எனக்கும் பணம் வரும். இந்த பாரத தேசம் அனைவருக்கும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் பணமழை கொட்டும். உழைப்பினால் பணமழை கொட்டும். அடுத்தவங்க கொடுக்குற தான தர்மம் நமக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டுக்காரங்க சுய கௌரவம் உடையவர்கள், உழைத்தால் வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படுத்துகிறவர்கள்.
இந்த ஆண்டு சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் எந்த பரிகாரத்தை பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்கள, அதுக்கு முன்னாடி இந்த ராசியில் பிறந்த வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய வேலையில் அமருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் உங்கள் வேலையில் ஏற்கனவே வேலையில் இருக்க சார், எனக்கு ஏகப்பட்ட டென்ஷன், என்னால் தாங்க முடியல, என்னோடய மேனேஜர் என்ன டார்ச்சர் பண்ணுறாரு, என்னை அந்த ஒரு சம்பளம் கொடுத்துட்டு 10 வேலை வாங்குறாரு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இளம் சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் இடமாற்றம் ஏற்படும், வேலை மாற்றம் ஏற்படும், உத்தியோக மாற்றம் ஏற்படும், வருமானம் அதிகரிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வருடம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்குது. ஸோ இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம், நல்ல பலன் அதிகமாக நடக்கிறதுக்கும், சங்கடமான பலன் கஷ்டமான பலன்கள் குறைவாக நடக்கிறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணினா நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு. பொதுவாக இந்த குலதெய்வ வழிபாடு முக்கியத்துவம் தெரிய மாட்டேங்குது எல்லாத்துக்கும். நம்ம குலதெய்வத்துக்கு இருக்கிற இடத்துல போய் நின்னோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு முன்னாடி அரூபம்னா உருவம் இல்லாமல் நமது முன்னோர்கள், என்னோட குலதெய்வத்து கோயிலுக்கு போய் நின்னேன்னா எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்து போன எங்கள் அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தான்னு 21 தலைமுறையினர் அங்கே நிற்கும் பொழுது அவங்க எல்லாரும் என்னை ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க. அவர்களின் ஆசீர்வாதத்தோட குலதெய்வம் ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா வேறு எந்த தெய்வம் உதவி இல்லாட்டினாலும் இந்த குலதெய்வம் நமக்கு எல்லாம் நல்லது பண்ணும். அதே மாதிரி இந்த முன்னோர்களையும் வழிபட வேண்டும். பித்ரு வழிபாடு செய்வதும் அவசியமான ஒன்று. பித்ரு வழிபாடு எப்படி பண்ணுறது? ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் தர்ப்பணம் செய்விக்க வேண்டும். நீங்கள் தர்ப்பணம் பண்ணணும். அப்பா இல்லாதவங்க, அப்பா இருக்கிறவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு பண்ணினா போதும். அப்பா தர்ப்பணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலே உங்களுக்கு நல்லதும். ஆனால் இந்த காலத்தில் எந்த பசங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறான்? எங்கள் அப்பன் தான் எனக்கு முதல் எதிரின்னு அப்பாவை திட்டுறதுல தான் இருக்காங்களே தவிர, இந்த தப்பு பண்ணுறதுனால தான் எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்கோம். அதனால் முன்னோர்களை வையாதீர்கள், அப்பாவை திட்டாதீர்கள். அப்பாவிடம் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முதல் சம்பளத்தை கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஜென்மாவுக்கும் கிடைத்து, இந்த குரு பயிற்சி மட்டும் இல்லை, வரக்கூடிய அடுத்த 100 வருட குரு பயிற்சியும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் என்பதை திண்ணமாக சொல்ல முடியும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாள்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறவா நேரில் வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே சமயம் என்னால் வெளியூரில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் அடுத்த வருஷம்தான் இந்தியா வருவேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம். கன்னிராசி நண்பர்களுக்காக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா, வியாதியிலேருந்து வெளியில் வரீங்க, வழக்குகளில் வெற்றி அடைகிறீங்க, வியாபாரத்தில் செழிப்புத்தன்மை ஏற்படும், வியாபாரத்தில் வெற்றி ஏற்படும், கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும், உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது. எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், 9ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு, அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு. அந்த இடத்துல குரு பயிற்சிக்கு குருவுக்கு ஸ்தானபலம் கிடையாது. ஸ்தானபலம் கிடையாதுன்னா 9ஆம் இடத்துல ஸ்தானபலம் இல்லாமல் தான் எப்படி சார்னா அந்த இடத்த கெடுக்க மாட்டார். பொதுவாக 9ஆம் இடத்துக்கு வந்தால் அப்பாவுக்கு ஆரோக்கிய கேடு ஏற்படும். ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், பதவி உயர்வை கொடுப்பார். உங்களுக்கும் சரி, உங்கள் முன்னோர்களுக்கும், உங்கள் பெற்றோருக்கும் சரி பதவி உயர்வை கொடுப்பார். முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இதில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏதாவது உங்கள் பேரில் வழக்கு இருக்குது, உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா அதுலேருந்து வெளிவருவதற்குண்டான வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சமயம் இளைய சகோதரர்கள் வளர்ச்சி அடைவார்கள். உங்களுடைய தம்பி தங்கைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால. 5ஆம் இடம் வியாபாரஸ்தானம், 5ஆம் இடம் சகோதரஸ்தானம், 5ஆம் இடம் தொழில் ஸ்தானம், இதெல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 5ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம். ஸோ விச் மீன்ஸ் தட் 4ஆம் இடம் ஸ்திர சொத்துக்கள், 4ஆம் இடம் தாயாருடைய ஆரோக்கியம், 4ஆம் இடம் உங்களுடைய ஆரோக்கியம், தாயார் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் ஏற்படும்.
உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி அதை விற்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்தாலும் சரி, அல்லது அதை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சா கூட சரி. ஸோ உங்களுடைய இடத்தின் மூலமாகவோ வீட்டின் மூலமாகவோ வருமானம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்குது. வியாபாரம் வளர்ச்சி அடையும்னு சொன்னேன். வியாபாரத்தில் எந்த விதமான வியாபாரமாக ஆமாம், எல்லா விதமான வியாபாரமும் இந்த ராசியில் பிறந்தவங்க வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், ஏன்னா மெயின் குடும்பத் தலைவி நல்லா இருந்தாங்கன்னா எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகள்லேருந்து வயசானவாள்லேருந்து எல்லாருமே நல்லா இருப்பாள். அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தேன்னா நடு வயசில் இருக்கிறவா மாமனார் மாமியார் கூட பையனுடைய மனைவி, அதாவது மாட்டு பொண்ணை எல்லா விதமான மரியாதையும் கொடுத்து நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி கொடுக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது பொறாமையின் காரணமாக தன்னுடைய மாட்டு பொண்ணையே வைரியாக பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டுடுது. அதை மாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்துக்கணும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்தவாளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுனால இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு இதுவரை இருந்து வந்த அவச்சொல் விலகும். உங்கள் பேரில் இருந்த ஒரு நம்பிக்கையற்ற தன்மை உங்கள் கணவருக்கு போயிட்டு, இதில் இன்னொரு நல்ல விஷயம், சங்கடமான விஷயம் என்னென்னா, குழந்தை பிறக்கலான்ட்டு பொண்ணுங்களை மட்டும் திட்டின்னு இருக்கோம். அதுக்கு காரணமே ஆண்களும் அதுக்கு பங்கு இருக்குங்கிறது தெரிய மாட்டேங்கிறது. 2 பேரும் சேர்ந்தால் 2 மாடும் சேர்ந்தாதான் வாழ்க்கை ஓடும். இல்லை அப்படின்னா ஒரு மாடு ஓடலைன்னா வண்டி தரதட்டிடும். அப்படிப்பட்ட ஒரு தப்பான முடிவை நீங்கள் எடுத்துடாதீங்க. இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல பலனை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் இந்த ஆண்டில் பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி வருடம் குரு பெயர்ச்சி மாணவிகளுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்குது. அதாவது படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும், கலை சார்ந்த படிப்பில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அறிவு சார்ந்த உழைப்பு சார்ந்த படிப்புலெல்லாம் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் பெருசாக போகாமல் இருந்தது. இந்த வரக்கூடிய ஆண்டில் இந்த சிவில் மெக்கானிக்கல் போன்ற இன்ஜினியரிங் படிப்புகள்லாம் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என்றைக்குமே இந்த சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல்லாம் 365 நாளும் இல்லை, 365 வருஷமும் அதுக்கு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வீடு கட்டுறவன் கட்டின்னு தான் இருப்பான். அதுக்கு சிவில் அறிவு வேணும், மெக்கானிக்கல் அறிவு வேணும். அந்த மெக்கானிக்கல் அறிவு இருந்தால் தான் எல்லா மிஷினரிஸும் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். என்ன தான் நம்ம டெக்னிக்கலாக அட்வான்ஸ்டாக இருந்தால் கூட இந்த மெக்கானிக்கல் அறிவு இருந்தால் மட்டுமே தான் வெற்றி அடைய முடியும். அதனால் இந்த மெக்கானிக்கல் சிவில் போன்ற படிப்புகள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருக்கும் இளம் கன்னிராசி நண்பர்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் நடந்தால்தான் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதனால் திருமணமும் நடக்கும், குழந்தை பாக்கியமும் ஏற்படும். தொழில் ரீதியாக முதலீடுகள் செய்வதற்கு, புதிய தொழில் துவக்குவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய புதிய தொழிலை துவங்கும் யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். இத்தனை வருஷமாக வேலையே இல்லை சார், எனக்கு தொழில் துவங்கிறதுக்கு பணம் இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உங்களை தேடி பிடிச்சி நான் உனக்கு வேலை தரேன்னு ஒருத்தர் கூட்டிகிட்டு போவார். உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் கொடுத்து, பஸ் டிக்கெட் கொடுத்து, போக்குவரத்து செலவு கொடுத்து, ட்ரெஸ் வாங்கி உங்களை கூட்டின்னு போவார். அந்த நபருக்கு நம்பிக்கையாக இருங்கள். அதே சமயம் சொந்தமாக தொழில் துவங்கணும், சொந்தமாக வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், பணம் இல்லைன்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு உதவி செஞ்சு, அதாவது நண்பர்கள்லாம் யாருன்னா மெத்த படித்தவர்கள், அதாவது பணக்காரர்கள் அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் அல்லது வழக்கறிஞர்கள் தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு அல்லது தொழில் துவங்கிறதுக்கு உண்டான லோன் வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் முயற்சி செஞ்சு அதில் வெற்றி அடைவார்கள். அவர்களுக்கு நம்பிக்கையாக அந்த லோனையும் ஒழுங்காக கட்டுங்க, பிஸ்னஸையும் ஒழுங்காக பாருங்கள். பிஸ்னஸ் நஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸை பற்றி நல்ல அனுபவத்தை வளர்த்து கொள்வது அவசியம். விவசாய நண்பர்கள் 4ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால விவசாயத்தின் மூலமாக வருமானம் வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். நீங்கள் நிலத்தை விற்கணுமா, தாராளமாக விற்கலாம். நிலத்தை ஹவுசிங் பிளாட்ஸாக ப்ரமோட் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். மொத்தத்தில் உங்கள் பூமியை வச்சு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த 2024-25. இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் வாக்குச்சாதுரியம் ஏற்படும். ஆனால் அந்த வாக்குச்சாதுரியம் நிரந்தரமாக இருக்குமா அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் இழுபறி நிலைமையில் இருக்குது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கணும். அதே சமயம் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருந்த வரைக்கும் பணப்பற்றாக்குறை இல்லை. இப்போ பணப்பற்றாக்குறை ஏற்படாது, ஆனால் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால
உங்களுக்கு இந்த ஆண்டு சுப செலவுகளை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த சுப செலவுகள் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. உங்கள் சார்ந்த சுப செலவுகள் போன வருஷம் நடந்திருக்கும். ஆனால் இந்த வருஷம் உங்கள் குடும்பம் சார்ந்த சுப செலவுகள், வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு, மராமத்து செலவு ஏற்படுறது, வீட்டுக்கு வாசலை வந்து தள்ளி வைக்கிறது, இல்லை வீட்டில் ஒரு ரூம் எடுத்து கட்டுறது, இந்த மாதிரி செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு குழந்தைகளின் திருமண செலவு, குழந்தைகளின் மேல் படிப்பு செலவு, தாயாரின் ஆரோக்கிய செலவு, அல்லது ஆரோக்கியத்தில்னா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அவங்க ஆரோக்கியத்தில். அதே மாதிரி உங்கள் தாயாருடைய 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், 60 வயசு 80 வயசு, அப்பாவுடைய 80ஆம் கல்யாணம், இதுக்கு சம்மந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வருஷம் இந்த குரு பயிற்சியானது 2024-25 குரு பயிற்சியானது குழந்தை பாக்கியத்தையும் தந்து குடும்பத்தில் சந்தோஷத்தையும் தருகின்ற காரணத்தினால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது அவசியமான ஒன்று. குலதெய்வ வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குரு பகவானை வழிபட வேண்டும். அதாவது நவ கிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு மஞ்சள் துண்டு சாற்றி வழிபட்டு வாருங்கள். அனைத்து விதமான யோகங்களும் உங்களுக்கு கிடைத்திட அந்த குரு பகவானின் அருள் கிடைக்கும். அதை தவிர வருஷத்தில் 2 தடவை, வருஷ ஆரம்பத்தில் மே மாதம் ஆரம்பத்தில் ஒரு தடவை, அதே மாதிரி அடுத்த மே மாதம் 2025 மே மாதத்தில் தென்குடி திட்டை போன்ற குருஸ்தலங்களுக்கு சென்று குருவை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு அனைத்து யோகங்களும் ஏற்படும். 2024-25 குரோதி வருடத்திற்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள். துலாம் ராசி நண்பர்களுக்காக இந்த வருஷ குரு பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி காலை 10:31:36 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வராரு. 7ஆம் இடத்துல குரு இருந்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை, உங்கள் கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இல்லை, நண்பர்கள் வகையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ 8ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகியிருக்காரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து எதிரிகள் ஸ்தானம். அதாவது எதிரி ஸ்தானம்னா ஆயுள் ஸ்தானமும் கூட. இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், குரு 8ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால உங்கள் எதிரிகளிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். எதிரிகள்கிட்ட கூட கவலை இல்லைங்க, துரோகிகள்கிட்ட கவனமாக இருக்கணும். ஆனால் துரோகிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். குடும்பத்துக்கு எதிராக செயல்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் இந்த நெகட்டிவ் விஷயத்தை விடுங்க, இதெல்லாம் சின்ன விஷயம். உங்களை பொறுத்த வரைக்கும் நியாயமான விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துவீங்க. அதனால் கெடுபலன்கள் கிடையாது. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் குழந்தைகளின் மேல் படிப்பு, குழந்தைகளின் திருமணச் செலவுகள், குழந்தை பாக்கிய செலவுகள், இப்படி எல்லா நல்ல விஷயங்கள். வீடு மனை வாங்குவதற்குண்டான யோகம், ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகம், தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த மருத்துவ செலவுகள்லாம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் வண்டி வாகன மாற்றம். இத்தனை நாள் வந்து சைக்கிளில் போயிட்டு இருந்தவாள்லாம் இந்த வருஷம் 2 வீலரில் போவா. வயசு வித்தியாசம் கிடையாது. 60 வயசில் நான் சைக்கிளில் போயிட்டு இருக்கேன் சார், நான் எதுக்கு சார் 2 வீலர் வாங்குறேன்னா, 2 வீலர் வாங்க மாட்டீங்க, 4 வீலர் வாங்குவீங்க. இந்த மாதிரி உங்களுடைய தரத்தை உயர்த்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டு, தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம். குடும்பத்தில் சுப விஷயங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை வாங்குவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணை, நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவருக்கு, நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவிக்கு, அவர்களுடைய வளர்ச்சியின் மூலமாக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கடல் கடந்து போவாங்க குழந்தைகள்லாம். உங்களுடைய ஆசையை அவள் நிறைவேற்றுவா. நான் படிக்கலை, என் குழந்தைகள் படிக்கணும்னு நினைக்கிற எத்தனையோ பெற்றோர்களுக்கு, இந்த துலாம் ராசியில் பிறந்தவாளுக்கு இந்த ஆண்டு தங்கள் குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். நிறைவேற்றி வைக்கக்கூடிய அந்த உபாயத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், அதாவது துலாம் ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம். உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம், உங்கள் குடும்பத்தாரின் ஆரோக்கியமும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வீடு கட்டி கொடுக்குறவங்க, வாங்கி விற்கக்கூடிய அந்த கமிஷன் ஏஜென்ட்ஸ், இவர்களுக்கெல்லாம் மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கும் அமோகமான வளர்ச்சி ஏற்படும். பூமியிலேருந்து அபரிமிதம், அதாவது எல்லாருக்கும் பூமியிலேருந்து வந்து விளைச்சல் வரும்பா,
அதாவது தானிய விளைச்சல் வரும்பா. ஆனால் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பூமியிலேருந்து பணமே விளையக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு பண பற்றாக்குறை இருக்காது. பண அபரிமிதமான வருமானத்தின் காரணமாக வீடு கட்டுறது, வீட்டை மாடி மேலே மாடி கட்டுறது, 2-3 வீடு வாங்கி போடுறது, இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் இருந்த அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்தவாளுக்கு திருமண நிகழ்வுகள் நடக்கிறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களை பொறுத்த வரைக்கும், துலாம் ராசியில் பிறந்தவாளை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை தரக்கூடிய, சுப நிகழ்வுகளை நடத்தக்கூடிய, ஸ்திர சொத்துக்கள் வாங்கக்கூடிய, ஆரோக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் மட்டுமே குடியிருக்கும் ஆண்டாக இருக்கும். இந்த வருஷ கடைசி வரைக்கும், அதாவது நவம்பர் 2024 வரைக்கும் 5ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு புதிய தொழில், புதிய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன உளைச்சலை ஏற்படுத்துவார். பண்ணலாமா வேண்டாமா, வேலையை ஆரம்பிக்கலாம், வேலையில் சேரலாமா, இந்த வேலைக்கு போகலாமா, இல்லை இந்த தொழில் ஆரம்பிக்கலாமா, இந்த வியாபாரம் ஆரம்பிக்கலாமா, இப்படிப்பட்ட மனோ குழப்பத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு நவம்பர் மாதத்துக்கு மேலே தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். நீங்களே எடுத்துப்பீங்க. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பில் சற்று மந்தத்தன்மை ஏற்படும். படிப்பில் ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதாவது எனக்கு படிக்கணுமா, நான் எதுக்கு படிச்சுட்டு நான் ஏதாவது ஒரு சொந்த தொழில் ஆரம்பிச்சுக்கிறேன், நானும் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுனா வெளியிலேருந்து பார்க்குறது எல்லா கவர்மெண்ட்டும் பேசும், ஆனால் சில கவர்மெண்ட் மட்டும்தான் அதுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா விவசாய நண்பர்களுக்கு சொன்னது போல் வியாபாரிகளுக்கு 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்கள் வியாபாரத்திற்குண்டான முதலீடுகள் செய்வது மட்டுமல்லாமல் புதிய வியாபாரத்தை துவக்குவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் நவம்பருக்கு அப்புறம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வயோதிக நண்பர்கள், அதாவது வயசான பாட்டி தாத்தா, அவளுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் ஆரோக்கிய பிரச்சனை இல்லாட்டினாலும் உங்கள் உடல் உபாதைகள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்காமல் இருக்காது. அதனால் மருத்துவ உதவி தேவைப்படுகின்ற சூழ்நிலை இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, கலைத்துறை நண்பர்கள், ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, சேல்ஸில் இருக்கிறவங்க, இந்த வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், அதே மாதிரி இன்டர்வியூ பண்ணக்கூடிய விஜேஸ், அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு அமோகமான பலன்கள் ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு வாக்குஸ்தானத்திற்கு குரு பார்வை. நீங்கள் பேசியே ஜெயிக்க போகிறீங்க. பேசுகிறவா அத்தனை பேரும் ஜெயிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். பேசலை அப்படின்னா தோற்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை. பேசாமல் இருந்தாலும் தோற்கக்கூடிய வகையில் இருந்தாலும் பேசாமல் இருந்தால் உங்கள் துரோகிகளால் சில சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறையா பேசுங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த துலாம் ராசியில் பிறந்தவாளுக்கு இந்த 2024-25 குரு பெயர்ச்சி, குரோதி வருட குரு பெயர்ச்சியானது அமோகமான வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ உங்களுடைய ஊருக்கு, உங்கள் ஊரில் இருக்கிற, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு சென்று அந்த முருகனுக்கு செவ்வரளி பூக்களை கொண்டு மாலை தொடுத்து, உங்கள் கையால் தொடுத்தா விசேஷம், இல்லை யாராவது கட்டி கொடுத்தா பரவாயில்ல, தப்பு கிடையாது. அதை கொண்டு போய்த்து அந்த செவ்வரளி மாலையை அந்த முருகனுக்கு சாற்றி வழிபடுங்கள். தினமும் கந்தசஷ்டி கவச்சத்தை சொல்லிட்டு வாங்க. ஏன்னா முருகனின் அருள் உங்களுக்கு அவசியம் தேவை. இதில் நீங்கள் யாரை வழிபடணும் அப்படின்னா, சுவாமிமலை முருகனை வழிபடுங்கள். அப்பனுக்கே உபதேசம் செய்த சுவாமிமலை முருகனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான உபகாரங்களையும் அந்த முருகப்பெருமான் செஞ்சு கொடுப்பான். அப்படி இல்லை அப்படின்னா உலகத்துக்கே குருவாக இருக்கக்கூடிய பழனிமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பங்குனி உத்திரம், தைப்பூசம், இந்த மாதிரி முருகனுக்கு விசேஷமான நாட்களில் வீட்டிலேயே உபவாசம் இருந்து முருகனை தியானித்து வாருங்கள். அவனுடைய மந்திரத்தை 6 எழுத்து ஷண்முக மந்திரம், ஷண்முகாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை அந்த நாளில் தியானம் பண்ணுங்கள், ஜபம் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகனின் அருளின் காரணமாக ஆரோக்கிய சங்கடங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய முருகனின் அருள் காரணமாக உங்களுக்கு அனைத்து வெற்றிகளும் ஏற்பட்டு இந்த குரு பெயர்ச்சியில் அனைத்து யோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஆண்டாக அமையும்.
அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாள்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறவா நேரில் வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே சமயம் என்னால் வெளியூரில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் அடுத்த வருஷம்தான் இந்தியா வருவேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம். குரோதி வருடத்திற்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த குரு பயிற்சி 2024 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி காலை 10:31 உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இங்கே ஒரு வருஷ காலம் இருக்கார். எப்போ வரைக்கும்னா 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி மாலை 7:58 வரைக்கும் ரிஷபராசியில் இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். நல்ல நண்பர்களின் அறிமுகம், நல்ல திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவது, நல்ல நண்பர்களால் புதிய தொழில் மதிப்பு உயர்வது, நல்ல நண்பர்களால் உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுவது, நல்ல நண்பர்களால் காரிய வெற்றி ஏற்படுவது. உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு ஒரு 50% வெற்றியை கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட யோகமான ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது. இது பொதுவான பலன். இந்த 2024ஆம் ஆண்டில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், திருமண தடை விலகுதல். திருமண தடை விலகிறதுனால உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். உங்களுக்கு வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்கள் பேரில் தப்பான வழக்கு இல்லை நீங்கள் யார் பேரிலாவது வழக்கு தொடுத்திருந்தீங்கன்னா அந்த வழக்கில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைஞ்சால் தான், நீங்கள் வேலை பண்ணி கஷ்டப்பட்டு வேலை பண்ணால் தான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு குரு பார்வையை கொடுக்கறதுனால வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். வேலையை சனி பகவான் கொடுக்குறாரு, வருமானத்தை குரு பகவான் கொடுக்குறாரு. ஸோ இந்த 2024-25 குரு பயிற்சிங்கிறது இருக்கிற 12 ராசிலேயே அதிகமான லாபத்தையும் அதிகமான யோகத்தையும் பெறக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால், நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிற ராசிகளில் விருச்சிக ராசியும் முதல் இடத்துல இருக்காங்க. அதனால் உங்களுக்கு அனைத்து யோகங்களும் அனைத்து வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த ஆண்டில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகிறது அப்படின்னு கேட்டால், நண்பர்களின் அறிமுகம், பெரிய மனிதர்களின் அறிமுகம், பெரிய மனிதர்கள் மூலமாக திரவிய லாபம் ஏற்படுதல், பெரிய மனிதர்களின் அறிமுகத்தின் காரணமாக தொழில் வியாபார முன்னேற்றம் ஏற்படுதல், இப்படி எல்லா யோகமும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால குடும்பத் தலைவிகள் சந்தோஷமடைவார்கள். குடும்பத் தலைவிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும், வாழ்க்கை துணையின் வேலை விஷயத்திலும், வாழ்க்கை துணையின் பதவி உயர்வு விஷயத்திலும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். மன நிறைவு, சந்தோஷம், உங்கள் மனசில் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பூரிப்பு ஏற்படுத்துகின்ற ஆண்டு. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இத்தனை நாளாக உங்களுக்கு உங்கள் ஆத்துக்காருக்குமே ஒத்துமையே இல்லையா, 2 பேரும் எலியும் புளியுமா அடிச்சுன்னு இருக்கல, கீரியும் பாவமும் அடிச்சுன்னு நிற்கிறல. இந்த வருஷம் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மனசில் ஒற்றுமை ஏற்படுறதுனால உடல் அளவிலும் மன ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் ஒற்றுமை ஏற்பட்டு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள், படிக்கின்ற மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது. 3ஆம் இடம்ங்கிறது 5ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம். அதனால் வியாபாரிகளுக்கும் லாபம் ஏற்படும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்கும் படிப்பாற்றலின் மூலமாக லாபத்தை பெருக்குவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சார், நான் படித்து முடித்து 3 வருஷம் ஆச்சு, எனக்கு வேலை கிடைக்கல, 2 வருஷமாக வேலை கிடைக்கல, 8 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கேன், எங்கள் வீட்டில் என்னை அவமானப்படுத்துகிறாங்க, எங்கள் உறவுகள் மத்தியில் எங்களுக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு வேலை நிச்சயம் கிடைத்து உங்களுக்கு மரியாதைகள் உயர்கின்ற ஆண்டாக இருக்கும். சுயமரியாதை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த ஆண்டு உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற சார், நான் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கேன், சொந்தமாக ஒரு இன்ஸ்டியூட் நடத்திட்டுருக்கேன், சொந்தமாக ஒரு சின்ன கம்பெனி நடத்துகிறேன், ஒரு HR கன்சர்ன் நடத்திட்டுருக்கேன், இதில் எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா
உங்களுடைய வார்த்தைகளால் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும், அந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு வெற்றியை பரிசாக பெருகும் வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, கலைத்துறை நண்பர்கள், பாட்டு பாடுறவங்க, மீடியா ஆர்டிஸ்ட், அதாவது பேக் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டு, விஜேஸ், இவங்க எல்லாத்துக்குமே வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. தசமஸ்தானத்துக்கு 2ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தொழில் முறையில் வருமானம் ஏற்படும், தொழில் வளர்ச்சி அடையும். இதன் மூலமாக தொழிலதிபர்கள் உருவாகக்கூடிய ஆண்டாக இருக்கும். புதுசாக தொழில் துவங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அந்த தொழிலுக்கு உண்டான முதலீடுகளை தருவதற்கு அரசாங்க வங்கிகள் தயாராக இருக்குது. அதை நீங்கள் செவ்வனே பயன்படுத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டுங்கிறது இருக்கிற 12 ராசியிலேயே ஆக்சுவலாக உங்களுக்கு 2 நிமிஷத்தில் பலனை சொல்லிட்டு போயிடலாம். சர்வம் வெற்றிமயம்னு உங்களுக்கு முடிச்சிடலாம். ஆனால் வேறு வழி இல்லை. உங்களுக்கு யூடியூப்பில் சில விஷயங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லதுங்கிறதுக்காக இவ்வளவு நேரம் பேசுகிறதே எனக்கு ஜாஸ்தி. அதனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த விவசாய நண்பர்களுக்கு அமோகமான வளர்ச்சி ஏற்படும். வயோதிகர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகள் விலகுகின்ற வாய்ப்பு ஏற்படும். பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் ஏதாவது பிரச்சனை, காதலன் காதலி விஷயத்தில் பிரச்சனை, மன வேறுபாடு காரணமாக நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், 7 வருஷமாக லவ் பண்ணோம் சார், போன ஒரு 6 மாதமாக எங்களுக்குள்ள மன வேறுபாடு காரணமாக நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறவாள்லாம் மீண்டும் முயற்சி செய்தால் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் தரப்பில் தப்பு இருந்ததுன்னா மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது. ஈகோவில் தலைகணம் முடித்து ஆடாதீங்க. ஏன்னா சப்தமஸ்தானத்துக்கு குரு வந்தாலே எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா ஒரு தெய்வம் உங்கள் வீட்டு வாசலில் நின்று உங்களே பார்த்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமை இப்போது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் எனக்கு எல்லாமே பவர் இருக்குதுன்னு நினச்சிட்டு ஆடக்கூடாது. அந்த ஆடல் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த 2023, 24, 25 குரோதி வருட குரு பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு அமோகமான பலன்களை தருகின்ற காரணத்தினால இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தோறும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகான்கள் தரிசனம் பண்ணணும். முதல்ல மகான்கள்னால் யாருன்னா, நமக்கு முன்னோர்கள் பெரிய பெரிய சன்னியாசிகள், ராகவேந்திர சுவாமி, ராமானுஜர், இவர்கள்லாம் மகான்கள். ஆதிசங்கரர் மகான். இவங்களெல்லாம் இவர்களுடைய ஜீவ சமாதிகள் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் அவர்களுடைய ஜீவ சமாதியில் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஒரு நைட்டு ஸ்டே பண்ணால் கூட தப்பு கிடையாது. நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் கரூர் பக்கத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் திருச்சி சென்னையில் திருவான்மியூரில் பாம்பன் சுவாமிகள் சன்னிதானம் இருக்குது. அங்கே போயிட்டு வாங்க. அங்கே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் போயிட்டு வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பழனியில் பழனி சன்னதியை விட்டு வெளியில் வந்தால்னா அந்த உள் பிரகாரத்திலே அவர் பேர் என்ன, போகருடைய சன்னதி இருக்குது. போகர் சன்னதிக்கு போயிட்டு அங்கே இடம் சின்னது தான், ஆனாலும் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் அங்கே நின்று தியானம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் அரிய பல தைரியத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அகத்தியர் முனிவரை தியானம் பண்ணுங்கள். அகத்தியர் முனிவரை தினமும் தியானம் பண்ணுறது நல்லது. முடிஞ்சதுன்னா இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க வியாழக்கிழமை ராத்திரியோ அல்லது வெள்ளிக்கிழமை ராத்திரியோ மாதத்துக்கு ஒரு நாள் திருவண்ணாமலை போயிட்டு ஒரு கிரிவலம் பண்ணிட்டு வாங்க. ஒரு தடவை பண்ணிட்டு வந்தாலே உங்களுடைய அனைத்து நெகட்டிவ் பலன்களும் உங்களை விட்டு உங்கள்கிட்டேருந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி போகிறத நீங்கள் உணர்வுபூர்வமாக அனுபவிக்க முடியும். அடியேன் உணர்ந்திருக்க, அதனால் சொல்கிறேன். அதே சமயம் நீங்கள் பிறந்த கிழமைகள், நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கீள், இல்லை வியாழக்கிழமை பிறந்திருக்கீள், சனிக்கிழமை பிறந்திருக்கீள்லாம் அன்னைக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கோ அல்லது வயசானவர்களுக்கோ ஆண்களுக்கு ஏதாவது ஒரு துண்டு, மூஞ்சி தொடச்சிக்கிறதுக்காக ஒரு துண்டு வஸ்திரதானம் செய்து வாருங்கள். ஆரோக்கிய முன்னேற்றம், தெளிவான சிந்தனை, உத்தியோக மேன்மை, நண்பர்களால் ஆதாயம், அனைத்து யோகங்களையும் கொண்டு வரக்கூடிய குரு பெயர்ச்சியாக உங்களுக்கு அமைந்திடும். 2024-25 குரோதி வருடத்திற்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்கள் தனுசு ராசி நண்பர்களுக்காக. இந்த வருஷத்துக்கு உண்டான குரு பெயர்ச்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி காலை 10:31:36 மேஷ ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ருண ரோக சத்துருஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துமா? ராசிநாதன் 6ல் போய் மறைகிறாரே அப்படின்னு கேட்டால் நல்ல விஷயத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாகி விரயஸ்தானத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் ரீதியாக முதலீடுகள் செய்து அதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக செலவுகளை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். அதாவது உங்கள் தொழிலுக்காக நீங்கள் முதலீடு பண்ணணும், அதில் வருமானத்தை கொடுப்பார், திருப்பி செலவு பண்ண வைப்பார் குரு பகவான். இதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த வீண் விரயங்கள் குறைகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டு, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். 6ஆம் இடத்துக்கு போகிறாருன்னு பயப்பட வேண்டாம். 6ஆம் இடத்துக்கு போனாலும் பார்வை பலம் அமோகமாக இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு என்ன பலன்களை தரும்னா, குடும்பம் சுபிக்ஷம் அடையக்கூடிய, அதாவது 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 2ஆம் இடத்ததிபதி 3ல் போய் மறைஞ்சிருக்காரு. சனி 3ஆம் இடத்துல மறைஞ்சால் என்ன நல்லது தரணுமோ இதுவரைக்கும் கொடுத்தாலும் இன்னும் அதை முழுசாக கொடுக்காமல் இருக்கார். இப்பொழுது இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்தே மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்தே சனியும் குருவும் போட்டி போட்டு கொண்டு கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இதில் பார்த்தேன்னா இந்த குடும்ப தலைவிகள், தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பம் சுபிக்ஷம் அடையும்னு சொன்னேன். குடும்பத்தில் உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 6ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாக இருக்கார். குழந்தைகளால் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டு இந்த ஆண்டு. அதே சமயம் வியாபாரிகளுக்கு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். சரி, வியாபாரிகளுக்கு எப்படின்னா படிக்கின்ற குழந்தைகளுக்கு அப்படின்னு, ஏன்னா நான் இப்படி ஸ்கிப் பண்ணி போகிறேன்னு கவலைப்படாதீங்க, மாற்றி சொல்கிறேன். ஏன்னா 5ஆம் இடத்தை பேஸ் பண்ணி தான் பலன்களை சொல்கிறேன். அதனால் 5ஆம் இடம்ங்கிறது படிப்பு ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம், அந்த ரெண்டுமே நல்ல பலன்களை தரக்கூடிய, லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா அந்த 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்துல குரு பயிற்சியாக இருக்கார். அதனால் குழந்தைகளால் வருமானம், வியாபாரத்தால் வருமானம், குழந்தைகளால் வளர்ச்சி ஏற்படுதல் போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக, குழந்தைகளின் திருமணத்தின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் உறவுகள் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் மாணவிகள், தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதே சமயம் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கடின முயற்சிக்கு உண்டான பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு வேலை கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும். வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க, ஃபாரினுக்கு போவீங்க, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. உங்களுக்கு ஃபாரின்லேயே இருக்க சார், எனக்கு வந்து ப்ராப்பரான வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் இந்த வருடம் நிரந்தர வேலையை தருவதற்குண்டான யோகத்தையும் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பெற்றோர்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியாக ஏற்பட்ட சங்கடங்கள், உடல் உபாதைகள்லாம் விலகுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷமாக இருப்பீங்க, ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க, மன நிம்மதியோடு இருப்பீங்க. எதிரிகளின் தொல்லை விலகும், எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். அதே சமயம் விவசாய நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்ததிபதி 6ல் போய் மறையிறதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் ஏதாவது வழக்கு இருந்தாலோ, இல்லை உங்கள் இடத்தை அரசாங்கம் எடுத்துன்னு இருக்குது, அதுக்கு பணம் வராமல் இருந்தாலோ அதில் வெற்றி அடைந்து அந்த பணத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். ஸோ பூமி தொடர்பான லாபம் ஏற்படுகின்ற ஆண்டாக விவசாய நண்பர்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறவங்களுக்கெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயதானவர்கள், வயோதிகர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், 6ஆம் இடம் ருணரோகஸ்தானம்ங்கிறதுனால கொஞ்சம் உடம்பு உபாதை இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சனி பார்வை 9ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால தந்தை வழியிலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றம் ஏற்படும். இது வயசானவங்களுக்கும் பொருந்தும், இளம் பிராயத்தினருக்கும் இது பொருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், மீடியா தொடர்பு தொழில் செய்யக்கூடியவங்க, யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க, அதே சமயம் இந்த விஜேஸ், வீடியோ ஜாக்கீஸ், இவங்கள்லாம் பேசுகிறது, யாரெல்லாம் பேசுகிறத தொழிலாக வச்சுருக்காங்களோ, காம்பேரிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி எந்த தொழில் பண்ணாலும் சரி, பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்குஸ்தானம் வலுவடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு அபரிமிதமான வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரம் அணுக்கும், எல்லாமே கரெக்டு தான் சார். எங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை இந்த வருஷம் பேசினா மட்டும்தான் தீர்க்க முடியும். கோர்ட்டுக்கு போனால் தீராது. கோர்ட்டுக்கு போனால் பிரச்சனை ஜாஸ்தி தான் ஆகும். எதிரிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக ஏதாவது செலவு இருந்ததுன்னா இந்த வருஷம் பண்ணினீங்கன்னா அவங்க ஷி வில் கம் ஹெல்த்தி. அவங்க உடம்புல நல்ல முன்னேற்றத்தை காண்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நண்பர்களின் அமைப்பின் காரணமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் துவங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வருடம் அமோகமான பலன்கள் ஏற்படும். ராசிநாதன் 6ல் மறைகிறாருன்னு பயப்பட வேண்டாம். 6ஆம் இடம் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அந்த இடத்துல அவருக்கு ஸ்தான பலம் கிடையாதுங்கிறதுனால அதுவே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். ஒரு கிரகம் அந்த இடத்துல கெட்டு போகிறது, அந்த கெட்டு போகக்கூடிய கிரகம் கெடுதலை சந்திக்கிறதுனால, ஸ்தான பலம் இல்லாதது போகிறதுனால அது உங்களுக்கு ராஜயோகத்தை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு வருமானம் ஏற்படும். சுய சம்பாத்தியத்தில் சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஸோ இதன் மூலமாக இந்த 2024-25 குரு பெயர்ச்சியானது தனுசு ராசி நண்பர்களுக்கு பெரிய வளர்ச்சியையும் சொத்து சேர்க்கையும் ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகான்கள் வழிபாடு செய்யுங்க. அதுவும் மகான்கள் வழிபாடுனா சித்தர் வழிபாடு செய்வது சிறப்பு. சித்தர் வழிபாடுங்கிறது சித்தர்கள் எங்கே இருக்காங்களோ, திருவண்ணாமலையில் இருப்பாங்க, வெள்ளியங்கிரியில் மலையில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் மலை சம்மந்தப்பட்ட பழனி மலையில் கூட இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு ஒரு நாளில் பிரதட்சணம் பண்ணிட்டு வரக்கூடாது. திருவண்ணாமலை போயிட்டு என்ன பண்ணுறோன்னா, பாதி பேர் 90% மக்கள் பண்ணுறது அங்கே நடந்து போகும்போது வேண்டாத விஷயத்தை பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு கண்டதையும் தின்னுண்டு அப்படி போகக்கூடாது. மௌனம் அனுஷ்டிக்க வேண்டும். மௌனமாக கிரிவலத்தை சுற்றிட்டு வாங்க. அப்பொழுது சித்தர்களின் அருளாசி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். என்னுடைய பர்சனல் அனுபவம், அங்கே போய் தான் எனக்கு இந்த ஜோசியத்துக்கு உண்டான அறிவுரையும் அங்கே கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த செகண்டில் தேடி பார்த்தா ஆளை காணோம். இதை நம்ம வெளியில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் அனுபவப்பட்டால் மட்டும்தான். நெருப்பு சுடுங்கிறது எப்போ தெரியும்? அப்பா சொல்லியிருப்பார், அம்மா சொல்லியிருப்பாங்க, டே குழந்தை, நெருப்பு தொட்டால் சுடுண்டா அப்படின்ட்டு. அந்த சுடும் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எப்படி தெரியும்னா, கொண்டு போய் நெருப்பில் கை வச்சாதான் சுள்ளுன்னு ஏறும். சூடு அச்சோ கையை வச்சுட்டேனே அப்படின்ட்டு அழுவோம், கையை உதறுவோம், கொண்டு போய் தண்ணியில் கை வைப்போம். அதுக்கப்புறமா தான் இதுதான் சூடுன்னு தெரியும். அந்த அனுபவம் திருவண்ணாமலைக்கு போனால் மட்டுமே தான் தெரியும். அதனால் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த 2024-25ஆம் ஆண்டில் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த 2024 மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 2025 மே மாதம் 14ஆம் தேதி ராத்திரி 7:58 வரைக்கும் குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இந்த காலகட்டத்தில் எப்பொழுதெல்லாம் முடிகின்றதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறதோ ஃப்ரீ டைம் ஏற்படுத்திக்கோங்க. அப்பொழுதெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு போகிறது விசேஷம் கிடையாது. வெள்ளிக்கிழமை தோறும் அல்லது வியாழக்கிழமை தோறும் அல்லது நீங்கள் பிறந்த கிழமைகளில் போய் திருவண்ணாமலையில் கிரிவலம் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளியங்கிரி மலையில் போயிட்டு தியானம் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு சும்மா வெட்டியாக சுற்றிட்டு வரக்கூடாது. அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல மரத்துக்கு கீழேயோ இல்லை மலைக்கு குகைக்குள்ளேயோ உட்காந்து அங்கே அந்த ஊரில் இருக்கிற உள்ளூர் வாசிகளை கேட்டு தெரிந்து கொள்வது அவசியம். அங்கே போனோமா உடனே சுற்றிட்டு வந்தோமான்னு இருக்கக்கூடாது. அங்கே போயிட்டு ஒரு 2-3 நாள் தங்கி அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட பேசி இங்கே எந்த இடத்துல நம்ம தியானம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் உட்காந்து ஆளரவமற்ற இடத்துல, மனுஷங்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல, கொஞ்சம் பாதுகாப்பான இடமா பார்த்து அந்த இடத்துல பத்மாசனத்தில் அமர்ந்து தியானம் செய்து வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் சித்திக்கும். அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட்டு உங்களுக்கு மன நிம்மதியை, தனலாபத்தை, குடும்ப ஒற்றுமையை, சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி அமையும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பெயர்ச்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாள்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறவா நேரில் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே சமயம் என்னால் வெளியூரில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் அடுத்த வருஷம்தான் இந்தியா வருவேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம். குரோதி வருடத்திற்குண்டான குரு பெயர்ச்சி பலன்கள் மகர ராசி நண்பர்களுக்காக எப்பொழுது குரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 வருஷம் மே 1ஆம் தேதி காலை 10:31:36 உங்கள் மகர ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுவரைக்கும் கிடைக்காத யோகமான பலன்களை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும்.
4ஆம் இடத்துல இருந்தாரே சார், அதனால் எங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கணுமே, வேலை கிடைச்சிருக்கணுமே, ஆனால் இதெல்லாமே எங்களுக்கு ஏதோ தடையை தானே கொடுத்துட்டு இருந்தது, பல பேர் வேலை இல்லாமல் சங்கடப்படுறோமே அப்படின்லாம் பல பேர் ஃபோன் பண்ணிலாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயத்தை தடுத்ததே யாருன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் தான். அதாவது சனி உங்களுடைய ராசிநாதன், நீங்களும் உங்களுடைய தாயாரும், இந்த 2 விஷயந்தான் உங்களுடைய சுகமும் தான் உங்களுடைய வளர்ச்சியை தடுத்துட்டு இருந்தது. தாயார் எப்படி கெடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் தாயார் கெடுக்க மாட்டாங்க. அவங்களுக்காக நீங்கள் உங்கள் வேலையை விட்டுட்டு அவங்கள பார்த்துக்கணுங்கிறதுக்காக நீங்கள் செயல்பட்டுட்டு இருந்தீங்க. இந்த வருஷம் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 1, 2024 முதல் மே 14, 2025 மாலை 7:58 வரைக்கும் குரு பகவான் உங்கள் 5ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு. இதன் மூலமாக இந்த 3 இடங்களும் பரிமளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது உங்கள் தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் விலகி தந்தை மூலமாகவே மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ராசிக்கு குரு பார்வை இருந்ததுனால கடந்த 7 வருஷமாக உங்கள்கிட்ட இருந்த ஏதோ ஒரு அந்த அசமஞ்ச கலை போகி உங்களுக்கு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய சிந்தனா சக்தி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்காரு. 5ஆம் இடம் எதிரியோட வீடாச்சு. அவருக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், எதிரியோட வீட்டுக்கு போனாலும் அவர் அந்த இடத்துல பலம் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் யோகத்தை ஏற்படுத்துவார். எப்படின்னா, எதிரி வீட்டில் போயிட்டு பலம் இல்லாமல் இருக்கிறதுனால அவர் அந்த இடத்துல உங்களுக்கு கெடுக்க வேண்டிய அந்த வியாபாரத்தை கெடுக்காமல் வியாபாரத்தை அதிகப்படுத்தி கொடுப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு செல்வாக்கை அதிகப்படுத்துவார். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். மேல் படிப்புக்கு முயற்சித்து கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ மொத்தத்தில் இந்த 2024-25 உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். சார், 2ஆம் இடத்துல சனி விரைய சனி, 2ஆம் இடத்து பாத சனி இருக்கே சார் அப்படின்னா, அந்த பாத சனி இந்த வருஷம் 2024 அக்டோபர் வரைக்கும் தான் கெடுதலை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இப்போவே உங்களுக்கு கெடுதல் குறைய ஆரம்பிச்சிருக்கும். அக்டோபருக்கு அப்புறம் அதனுடைய வீரியம் குறைந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போனால், உபஜயஸ்தானத்துக்கு போனால் என்ன வெற்றியை கொடுக்கணுமோ அந்த வெற்றியை கொடுக்கறதுக்கு அவர் தயாராகிடுவார். அதன் மூலமாக உங்களுக்கு இந்த வருட கடைசியிலேருந்தே குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரகங்களும் 2 யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால செல்வாக்கு அதிகரித்தல், குடும்பத்தில் மரியாதை உயர்தல், இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படுதல், இழந்த பதவியை கிடைப்பது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கும். அந்த அசோசியேஷனில் உங்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றுமே இல்லையா, உங்கள் வீடு நான் ரிட்டையர் ஆகிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கும், ஒரு கிளப்பு மாதிரி. அதில் ஒரு பொறுப்பை கொடுத்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது என்னென்னா, பதவி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இது பதவின்னா வெளியில் மட்டும் இல்லை, குடும்பத்துலேயும். திருமணம் ஆகாமல் இருந்தால் பேச்சுலருங்கிற பதவியிலேருந்து குடும்பஸ்தன்கிற பதவி வரும். குடும்பஸ்தன்கிற பதவியிலேருந்து தந்தைங்கிற பதவி வரும். தந்தைங்கிற பதவியிலேருந்து மாப்பிள்ளை அல்லது மாமனாருங்கிற பதவி வரும். ஸோ உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த 2024-25 இருக்கும். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இளம் வயதினராக இருந்தால், மேல் வயசானவங்களாக இருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கும் வம்ச விருத்திக்கும் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். பூமி தொடர்பான தொழில் செயல்பாடுக்கெல்லாம் அபரிமிதமான வருமானத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு சொன்னது போல் சுய தொழில் செய்பவர்களுக்கு தசமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி, அந்த துலாம் ராசி அதிபதியுடைய சுக்கிரனுடைய வீட்டில் தான் குரு போய் உக்காந்துருக்காரு. அதனால் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, சனி 3ஆம் இடத்துக்கு அடுத்த வருஷம் 2025 மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறாரு. அதனால் காரிய வெற்றி ஏற்படும். வியாபாரத்தின் மூலமாக லாபங்கள் பெருகும். வியாபாரத்தில் ஏதாவது வழக்கு இருக்குது, இல்லை தொழிலில் உத்தியோகத்தில் வழக்கு இருக்குன்னா அந்த வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை தருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த 2024
உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய, வளர்ச்சியை தரக்கூடிய, செலவுகளை குறைத்து வருமானத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால அமோகமான பலன்கள் ஏற்படும். யாருக்கெல்லாம்? குடும்ப தலைவிகளுக்கு குழந்தை பாக்கியம், படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அறிவாற்றல் பெருகி படிப்பில் ஆர்வம் அது பெருகி கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும், இன்பிட்வீன் ஜாப்ஸ், ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவன் அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் அவளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறதுங்கிறது 7ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம். அதனால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு தன லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஸ்டேட்டஸ் உயர்றதுனால உங்களுடைய பெருமையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த ஆண்டுங்கிறது 2024-25 உங்கள் குடும்பத்துக்கே சுபக்ஷத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உடம்புல அசௌகரியம் இருக்குது, வியாதி இருக்குன்னா அதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்திற்கு விரயஸ்தானம், ருண ரோகஸ்தானத்திற்கு விரயஸ்தானத்தில் குரு பயிற்சியாக இருக்கார். அதனால் செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வயோதிகர்கள், வயசானவங்க, சீனியர் சிட்டிசன்ஸ், இவங்களுக்கு ரிட்டையர் ஆனவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தேன்னா 5ஆம் இடத்துலேருந்து குரு உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அதாவது உங்களுடைய கால் பகுதியை பார்க்குறாரு, முட்டி பகுதிக்கு கீழே. இதனால் காலில் ஏதாவது வியாதி இருக்குது, கால் ஆணி இருக்குது, இல்லை காலில் எலும்பு தேய்மானம் இருக்குது, அதனால் கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த கஷ்டமெல்லாம் போகிறதுக்கு உண்டான நேரம் விட்டது. அதனால் உடல் உபாதைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். இந்த பேச்சை தொழிலாக கொண்ட மகர ராசி நண்பர்களுக்கு வாக்கு சாதுரியம் ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்த சனி இந்த வருஷம் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 3ஆம் இடத்துல வார்த்தைகளால் வெற்றிகளை ஏற்படுத்தி வருமானத்தை ஏற்படுத்துவார். ஸோ மொத்தத்தில் இந்த மகர ராசியில் பிறந்தவாளுக்கு அனைவருக்குமே வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் பெருமையையும் மரியாதையும் பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பிராயச்சித்தம், பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தா உலகத்தை ஓய்வுக்கு காக்கக்கூடிய அந்த பரம்பொருளான சிவபெருமானை வழிபடுவது மட்டுமே உங்களுக்கு உகந்த விஷயம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு சிவஸ்தலத்துக்கு சென்று வாருங்கள். வருஷத்தில் ஒரு தடவையாவது சிதம்பரம், திருவண்ணாமலை, இந்த மாதிரி ஏதாவது மல்லிகார்ஜுன கோயில், தேப்பெருமாநல்லூர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மகாலிங்கேஸ்வரர் தரிசனம் பண்ணுங்கள். அந்த தரிசனத்தை பண்ணக்கூடிய இடத்துல அட்லீஸ்ட் ஒரு நைட் ஸ்டே பண்ணுங்கள். உங்கள் மனசும் உடம்பும் புத்துணர்ச்சி அடையும். இதை அடிக்கடி பண்ணினா இன்னும் விசேஷம். அதே சமயம் உங்களுக்கு இதுவரை கிடைக்காத அனைத்து பாக்கியங்களையும் அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். தன் மூலமாகவும் தன்னுடைய பாரியாளான பார்வதி தேவியின் மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பாள். இது திண்ணம். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாள்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறவா நேரில் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கோ. அதே சமயம் என்னால் வெளியூரில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் அடுத்த வருஷம்தான் இந்தியா வருவேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். 2024-25 குரோதி வருடத்திற்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள். கும்பராசி நண்பர்களுக்காக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல குரு இருந்தார். அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல மேஷ ராசியில் குரு இருந்தார். 2023 ஏப்ரல்லேருந்து 24 மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும். இந்த 2024 மே 1ஆம் தேதி காலை 10 மணி 31 நிமிடம் 36 வினாடிகளுக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். இந்த இடமாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த வளர்ச்சி உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இந்த தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும். ஆனால் வருமானம்
அதிகமாக இருக்காது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் 2025 மார்ச் மாதம் 29 ஏற்படுகின்ற சனிப்பெயர்ச்சியில் சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு பண வரவு ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். பணம் வராமல் இருக்காது, வந்துன்னு இருக்கும், ஆனால் குறைவாக வரும், லேட்டாக வரும். இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது உங்களுக்கு சில எச்சரிக்கை மணிகளை அடிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது அப்பப்போ சில சிக்கல்களை ஏற்படுத்தும். ஆனால் இதில் நல்ல விஷயம் என்ன, உங்களுக்கு சங்கடத்தை எவ்வளோ எல்லாரும் சொல்லுவாங்க, நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் தசமஸ்தானத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுப விரயங்கள் ஏற்படும், முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். கடன் கொடுத்தவர்கள் கூட உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். எதிரிகள் மறையக்கூடிய ஆண்டாக இருக்கும். 8ஆம் இடம்ங்கிறது எதிரிகள் ஸ்தானம், உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். ஆயுள் விருத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வாழ்க்கை துணை மூலமாக, நண்பர்கள் மூலமாக வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். 2ஆம் இடத்ததிபதியான குரு 4ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு, குடும்பத்தின் மூலமாக வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த வழக்குகள் ஏதாவது இருக்குது, உங்கள் குடும்பத்துக்கே யாரோ ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு அப்படின்னா அந்த வழக்கு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வீடு மனை மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, அது சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்பேளு, ஆனால் 7.5 சனி நடக்கும்போது மட்டும்தான் சொந்த வீடு வாங்கணும். மெயினாக 7.5 சனி இல்லாதப்ப எப்போ வேணால் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 7.5 சனி நடக்கும் பொழுது பணத்தை முதலீடு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி முதலீடு பண்ணி சொந்த வீடு வாங்கிட்டேன்னா அந்த உங்களுடைய 7.5 சனி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடு தான் உங்களை காப்பாற்றும். அந்த வீட்டின் மூலமாக தான் உங்களுடைய எதிர்காலத்தையே மாற்றி அமைத்து அதை தான் அடித்தளமாக வச்சு வளர்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால் பூமி முதலீடு செய்வது இந்த சனி பயிற்சிக்கு மட்டும் இல்லாமல் குரு பயிற்சிக்கும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் சுப செலவுகள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள், குழந்தைகளின் படிப்பு, உங்களின் ஆரோக்கிய விஷயம், வாழ்க்கை துணையின் வளர்ச்சிக்கான செலவுகள், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் இது நாள் வரைக்கும் படிக்காமல் இருக்காங்கன்னா இந்த வருஷம் படித்து மேல் படிப்புக்கு முயற்சி செஞ்சு அதுலேயும் அவங்க வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், அதாவது கும்பராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு 2ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வுகள் இருக்காது. சனி பயிற்சி ஆகிற வரைக்கும் மார்ச் மாதம் வரைக்கும் பணத்தொய்வு இருக்காது. மார்ச் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு பணத்தொய்வு வரும். 2025 மார்ச்லேருந்து 2025 மே வரைக்கும் கொஞ்சம் பண கஷ்டம் இருக்கும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அடங்கி இருக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால, ஏன்னா என்ன காரணம்னா சனி 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது குருவோட வீட்டுக்கு போகிறாரு, எதிரியோட வீட்டுக்கு போகிறாரு, அதுவும் நீச்சஸ்தானத்துக்கு பக்கத்தில். அடுத்தது மேஷராசி அவருக்கு நீச்சஸ்தானம், அந்த நீச்சத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அவருக்கு அந்த இடத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் உங்கள் எதிரி உங்ககிட்ட தொல்லை பண்ணுறதுக்கு முன்னாடி அவனுக்கு பெரிய பிரச்சனை உங்ககிட்ட வராமல் அவன் வேற எங்கேயோ ஓடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லாமல் கொள்ளாமல் நாட்டை விட்டே வெளியில் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலை. உங்களுடைய குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ உதவியின் மூலமாக குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் சனி பார்வையில் இருக்கிற குரு பகவான் உங்கள் ஆரோக்கியத்தில் சில சங்கடங்களை ஏற்படுத்துவார். அதுவும் உடல் உபாதைகள் காரணமாக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பீரியடில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அந்த குரு பயிற்சி, அடுத்த வருஷம் குரு பயிற்சி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துடாதீங்க. சுய தொழில் செய்பவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அமோகமான பலன்கள் ஏற்படும். ஏன்னா அந்த 4ஆம் இடத்துலேருந்து தசமஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. சனி பார்வையில் குரு வர வரைக்கும் நன்மைகள் ஏற்படும். அந்த மார்ச் டு மே தான் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலருக்கு அந்த டைமில் வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது தொழில் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பீரியடில் மார்ச் டு மே 2025 இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தை சாதுரியத்தின் மூலமாக அடுத்தவங்களுடைய சொத்தையும் காப்பாற்றி உங்களுடைய சொத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும்.
இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வயதானவர்கள், இந்த கும்பராசியில் பிறந்த வயதானவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் நெஞ்சு பகுதியிலையும் மேல் வயிற்று பகுதியிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இது எப்போ அப்படின்னு கேட்டால் வருட பிற்பகுதியில் மட்டும்தான். அதாவது 2025 மார்ச்லேருந்து மே மாதம் வரைக்கும், அந்த 2-3 மாதத்துக்கு மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிதமான பலன்கள் தான் ஏற்படுமே தவிர பெரிய லாபமோ பெரிய நஷ்டமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. சிலருக்கு இழந்த வேலை வாய்ப்பை மீட்டெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். சிலருக்கு வேலை வாய்ப்பில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் செய்பவர்கள் ஓரளவுக்கு கஷ்டப்படாமல் நஷ்டப்படாமல் இருப்பீங்க. வியாபாரிகளுக்கு ஓரளவுக்கு நஷ்டம் இல்லாமல் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பாங்க. அதனால் குழந்தைகளை ரொம்ப வெய்ய வேண்டாம், திட்ட வேண்டாம், அடிக்க வேண்டாம், அனுகூலமாக செயல்படுத்திக்கிறது நல்லது. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது ஆரோக்கிய விஷயம்னா உங்கள் உடம்பில் ஏதோ அசௌகரியம் ஏற்படும், அதற்கு உண்டான சமிக்ஞைகளை கொடுத்து மருத்துவ உதவியை நாடுவதற்கு. இதே சனி 4ஆம் இடத்துல வந்தால் வியாதி வந்து படுத்துருவீங்க. ஆனால் குரு 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு சிம்டம்ஸ் காமிக்கும். உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரப்போகிறது, ஜாகிரதையாக இருந்துக்கோ. உனக்கு வயிற்று உபாதை ஏற்பட போகிறது, மருத்துவத்தை பார்த்துக்கோ. அதாவது நான் இதெல்லாம் கொடுக்க போகிறேன், நீ ஜாகிரதையாக இருந்துக்கோன்னு. ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக இருந்துட்டீங்கன்னா அந்த வியாதி வராது. அதனால் சாப்பாடை ஸ்கிப் பண்ணாமல் ஒழுங்காக வேலைக்கு சாப்பிடுங்கோ. தவறான உணவு வகைகளை எடுத்துக்காதீங்க. ரொம்ப அதிகமாக ஹோட்டலுக்கும் வேண்டாம், ரொம்ப அதிகமாக அடுத்தவா வீட்லேயும் போய் சாப்பிட வேண்டாம். இதுதான் உங்களுக்கு உண்டான உத்தேசமான எச்சரிக்கை. மற்றபடி இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய முன்னோர் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். அமாவாசைக்கு அமாவாசை பித்திரு தர்ப்பணம் செய்ய வேண்டும். புரட்டாசி மாதம் பித்திரு தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் பங்குனி மாதம் பித்திரு தர்ப்பணம், ஆடி மாதம் பித்திரு தர்ப்பணம் பண்ணணும். தை மாதம் பித்திரு தர்ப்பணம் பண்ணணும். இந்த பித்திரு தர்ப்பணத்தை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் சுமங்கலிகளுக்கு சௌபாகிய திரவியங்களை கொடுத்து விட்டுட்டு நேராக உங்கள் குலதெய்வத்துக்கு போகணும். அங்கே போயிட்டு நின்று எல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் பார்த்து, என் குழந்தை வந்துட்டான்டா, இவனுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணும், அப்பா நீயும் ஆசீர்வாதம் பண்ணுன்னு உங்களுக்காக ரெக்கமெண்டேஷன் குலதெய்வத்துக்கிட்ட போகும். அந்த குலதெய்வம் உலகத்தில் இருக்கிற 30 முக்கோடி தேவர்களையும் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாள்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறவா நேரில் வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கோ. அதே சமயம் என்னால் வெளியூரில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் அடுத்த வருஷம்தான் இந்தியா வருவேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம். 2024-25 ஆண்டுக்கான குரோதி வருடத்திற்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் மீனராசி நண்பர்களுக்காக. இந்த குரு பயிற்சிங்கிறது எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 2ஆம் இடத்துல இருக்கிற மேஷராசியில் இருக்கிற குரு பகவான் ராசிநாதன் குரு மே மாதம் 1ஆம் தேதி 2024 வருஷம் காலை 10:31:36 மேஷராசியிலிருந்து 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடத்துல ஸ்தான பலத்தோடு இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ஸ்தான பலத்தை இழக்கிறதுனால உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார், வியாபார வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். வியாபாரத்தின் மூலமாக லாபம், குழந்தைகளால் லாபம், குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்துதல், வியாபாரத்தில் மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம், வழக்குகளில் வெற்றியை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் 3ஆம் இடத்துல ராசிநாதன் போய் மறையிறாரே அப்படின்னு கேட்டால் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 3ஆம் இடத்துலேருந்து பார்வை பலம் நல்லா இருக்கிறதுனால செல்வாக்கு, மரியாதை, பதவி உயர்வு போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஸோ அந்த இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துறாரு. 3ஆம் இடத்துல இருந்தாலும் எதிரி வீட்டில் இருந்தாலும், எதிரி வீட்டில் அவருக்கு பலம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ராசிநாதன் பலமில்லாத இடத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு தப்பான விஷயம். ஆனால் அந்த இடத்துல பலம் இல்லாமல் இருக்கிறதும் மறைஞ்சிருக்கிறதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு. நல்ல நண்பர்களின் உதவியும் அறிமுகமும் கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஆத்துக்காரி, உங்கள் மாமி, உங்கள் ஆத்துக்கார மாமி
அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா அதில் விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும், பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தும். 3ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு. இதனால் பூர்வ புண்ணிய பலம் மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தான பலமும் அதிகரிக்கிறதுனால அனைத்து விதமான பாக்கியங்களும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். குழந்தை பாக்கிய பேர், சொந்த வீடு வாங்கிறது, வண்டி வாகன பாக்கியம், பூர்வீக சொத்து பாக்கியம், இப்படி எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். அதாவது நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருப்பேன், அதை தேடி கொண்டு வந்து இந்தாப்பா உங்கள் பூர்வீக சொத்து, உங்களை கொள்ளுத்தாத்தா சொத்து நீ விட்டுட்டு வந்துட்டீன்னு கொண்டு வந்து பத்திரத்தை கொடுத்துட்டு போவா. அப்படிப்பட்ட ஒரு யோகமான காலம் இது. இருப்பினும் சில விஷயங்களில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சற்று சறுக்கல் ஏற்பட்டு பின் சரியாகும். அதாவது எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்டால், முதல்லையே ஆரம்பத்திலே நடக்காது. 2025 மே மாதத்துக்கு அப்புறம் தான் அடுத்த குரு பயிற்சிக்கு அப்படி சொல்கிறேன். அப்படி இல்லை, அதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே உங்களுக்கு நல்ல விஷயம் இந்த ஈவந்தோ சனி பார்வையில் குரு இருந்தாலுமே அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். குறிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கும், கடல் கடந்து போனவா திரும்பி கடல் கடந்து பாரதம் திரும்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த திருமண வயதினர் திருமண யோகம் கைகூடுகின்ற நேரம். அதனால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பது மட்டும் இல்லாமல் திருமணம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும், ஆண்டாக இருக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இந்த வருஷ கடைசி வரைக்கும் இழுத்துட்டு 2025 நீங்கள் கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, தசமஸ்தானத்து அதிபதி 3ஆம் இடத்துல மறையிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. அதனால் புதுசாக தொழில் துவங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கால்குலேட் பண்ணி துவக்குங்க. இல்லாட்டி அதில் வெற்றி கிடைக்கும், ஆனால் தாமதமான வெற்றியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விவசாய நண்பர்கள் 4ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு வருமானத்தை கொண்டு ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பூமி தொடர்பான முதலீடுகள் செய்வதற்கு, அதாவது பராமரிப்பு செலவுகள் புதுசாக முதலீடு செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியம், உங்கள் ஆரோக்கியமும் சரி, தாயாரின் ஆரோக்கியமும் சரி, மருத்துவ ரீதியாக உதவிகளுக்கு பெற்று அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு வாய்ப்பு வந்துடுது. அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். குறிப்பாக குடும்பத்தில் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகள் வியாபாரத்தில் செழிப்புத்தன்மையை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உச்சஸ்தானத்துக்கு, தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்தில் குரு பயிற்சியாக இருக்கார். அதனால் உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும், திரவிய லாபம் ஏற்படும். ஆனால் அதுக்காக கொஞ்சம் பிரயத்தனப்படணும். இந்த மீனராசியில் பிறந்த வயோதிகர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், வயசானவங்க, 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள், அவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, உடல் உபாதைகள் இருந்தாலும் அதன் மூலமாக எந்த விதமான சங்கடமும் இருக்காது. கடந்த காலத்தில் இருந்த சங்கடம் தான் இருக்குமே தவிர புதுசாக சங்கடம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சனி பயிற்சிக்கு அப்புறம் மந்தத்தன்மை ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ குரு 4ஆம் இடத்துக்கு போகிறாரோ அப்போ உங்கள் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியாக உதவிகள் கிடைக்கும். அதாவது அடுத்த மே மாதம் வரைக்கும், அடுத்த மே மாதத்துக்கு அப்புறம் அது வரைக்கும் கொஞ்சம் உடம்பில் இருக்கிற வியாதியை அப்பப்போ மருத்துவ ரீதியாக சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு, விரயஸ்தானத்தில் சனி இருக்கார் அடுத்த மார்ச் மாதம் வரைக்கும். அதனால் உங்களுக்கு வார்த்தைகளால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா தான் அந்த செலவுகள் குறைய துவங்கும். இருப்பினும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த 2024-25 அப்படிங்கிறது குரோதி வருஷ குரு பயிற்சிங்கிறது மீனராசி நண்பர்களுக்கு சுமாரான பலன்களை கொடுக்கின்ற காரணத்தினால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பிரார்த்தனை, பிராயச்சித்தம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்க தோணும்ல. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு. 2வது உங்கள் வீட்டிலையோ இல்லை அம்மன் கோயில்லையோ, அதாவது துர்க்கை கோயில்லையோ வாரம் ஒவ்வொரு வாரமும் என்றைக்கு முடியறதோ, ஞாயிற்றுக்கிழமை பண்ணினா விசேஷம், வெள்ளிக்கிழமை பண்ணினா விசேஷம். அந்த குளிகை நேரம்னு ஒன்று இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைக்கு மத்தியானம் 3 to 4:30, எல்லோரும் ராகு காலத்தில் சொல்லுவாங்க, நான் ராகு காலத்தில் சொல்லலை. குளிகை நேரத்தில் போயிட்டு விளக்கு ஏற்றணும், நெய் விளக்கு ஏற்றணும், பசு நெய் விளக்கு. அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காத்தால் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் குளிகை நேரம்.
அந்த நேரத்தில் போய்ட்டு நீங்கள் நெய் விளக்கேற்றணும், பசு நெய் விட்டு விளக்கேற்றணும். பசு நெய் விலை ஜாஸ்தி தான், 1500 ஒரு கிலோ. அதை வாங்கி தான் நீங்கள் விளக்கேற்றணும். அதை பண்ணினேன்னா உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது, குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும், மன தெளிவு ஏற்படும், எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இது ஃபஸ்ட்டு பரிகாரம். ரெண்டாவது பரிகாரம், காத்தால் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சாயந்தர வேளையில் ஆஞ்சநேயரை வழிபடுங்க. ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசாவை பாராயணம் செய்யுங்கள் தினமும் சாயந்தரம். தினமும் முடியலையா, அட்லீஸ்ட் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் பண்ணுங்கள். வியாழக்கிழமை அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு மஞ்சள் துண்டு சாற்றி வழிபடுங்கள். கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுங்கள். குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுவதும் மே 1 மே 14, 2025 வரைக்கும் உங்கள் உடம்பில் ஏதாவது ஒரு இடத்துல மஞ்சள் கலர் ப்ராடக்ட் ஏதாவது ஒன்று, ஒன்றா மஞ்சள் கலர் பனியன், ஒன்றா மஞ்சள் கலர் ஜட்டி, ஒன்றா மஞ்சள் கலர் ஷர்ட்டு, மஞ்சள் கலர் கர்ச்சீஃபு, மஞ்சள் கலர் ஏதாவது ஒரு மஞ்சள் கலர் பேண்டு, மஞ்சள் கலர் கயிறு, மஞ்சள் கலரில் மஞ்சள் நிறத்தில் ஏதாவது ஒரு பொருள் உங்கள் உடம்பில் பட்டுண்டே இருக்கணும். அப்படி சப்போஸ் எதுவுமே கிடைக்கல, எனக்கு மஞ்சள் கலர் யூஸ் பண்ண பிடிக்கல, ஏதாவது ஒரு ரீசன் சொன்னீங்கன்னா ஒன்றும் வேணாம், விரலி மஞ்சளையோ இல்லை குண்டு மஞ்சளையோ வாங்கி உங்கள் பர்ஸுக்குள்ளேயோ பேக்கெட்டுக்குள்ளேயோ வச்சுக்கோங்க. இல்லையா முடிஞ்சதுன்னா இடுப்புலையோ இல்லை கையிலையோ கட்டிக்கிறது நல்லது. விரலி மஞ்சளை கட்டிக்கிறது நல்லது. சார், ஆண்கள் விரலி மஞ்சள் கட்டிக்கலாமா? தாராளமாக கட்டலாம். மஞ்சள் உடம்பில் இருந்ததுன்னா கிருமி நாசினி, உடம்பு வியாதி வராது. ரெண்டாவது, குரு பகவானின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் உங்களுடன் தொடர்ந்து சேர்ந்தே பயணிக்கும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாள்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறவா நேரில் வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கோ. அதே சமயம் என்னால் வெளியூரில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் அடுத்த வருஷம்தான் இந்தியா வருவேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.